ஹலோ கைஸ், நம்மளுடைய ஃபுல் ஸ்டாக் உடைய ஜெர்னில நம்ம HTML படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதுல லெவல் 2 வரைக்கும் பார்த்துருக்கோம். அதுல இம்பார்ட்டன்டான டேக்ஸ் என்ன, அந்த டேக்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம லெவல் 3க்குள்ள வந்திருக்கோம். ரொம்ப ஒரு ஈஸியான லெவல். ஜஸ்ட் நான் சொல்றத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப ஈஸியா உங்களுக்கு விளங்கிடும். பெருசா கோடிங் இருக்காது. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப ஈஸி தான். இதுக்கு அடுத்த ஒரு லெவல் இருக்கு. அந்த லெவல்ல நம்ம லிஸ்ட்லாம் எப்படின்னா ஃபார்ம் எப்படி யூஸ் பண்றது, டேபிள் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு லெவல் தான். ஆனா, அதோட என்ன செய்யுதுன்னு சொன்னா, நம்ம HTML உடைய விஷயமே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ப்ரௌசர் டூல்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு GitHub இருக்கட்டும், அதெல்லாம் நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுவேன். அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா, அது முடிஞ்சிரும். அதோட HTML முடிஞ்சிரும். நீங்க HTMLல கிட்டத்தட்ட மாஸ்டர் பண்ண மாரி தான். ஸோ, அதனால ரொம்ப ஈஸி தான். கஷ்டப்படாதீங்க. போர் அடிக்குதான். நீங்க கஷ்டப்பட்டு படிச்சிட்டீங்கன்னு சொன்னா, பின்னாடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ, அதனால நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? வாங்க. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம லெவல் 3க்குள்ள வந்திருக்கோம். என்னடா இது இங்க லெவல் 4 போட்டிருக்கே 3ன்னு சொல்றியே அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. நம்ம லெவல் 4 தான் 3 ஆக்கியிருக்கோம். ஏன்னு சொன்னா, இவரு சொல்லிக் குடுத்தவரு அவரு என்னன்னு சொன்னா, அவர் லெவல் 3ல வந்து ப்ரௌசர் டூல்ஸ சொல்லிக் குடுத்துட்டாரு. ப்ரௌசர் டூல்ஸ்ன்றது அது என்னன்னு சொன்னா, ஐடிக்கும் பெருசு ப்ரௌசர் டூலுக்கும் பெருசா சம்மந்தம் இருக்காது. அது கொஞ்சம் வெளிய போய் தான் படிக்கிற மாரி இருக்கும். ஆ நம்மளுடைய விஷயங்கள நம்ம லெவல் 2ல ஐடிஇ வச்சு கோட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு ப்ரௌசர் டூல்ஸ போய் படிச்சுட்டு, அதுக்கப்புறம் லெவல் 4ல வந்து மறுபடியும் கோட் பண்ற மாரி வந்தோம்னு சொன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆவுமே, கொஞ்சம் டச் விட்டு போவுமே அதெல்லாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த லெவல் 4 நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, லெவல் 3 ஆக்கி HTML அண்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? இந்த லெவல நான் லெவல் 3 ஆக்கியிருக்கேன். ஓகேங்களா? கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. இப்ப நம்ம இந்த லெவல் 3ல என்ன படிக்க போறோம்னு சொன்னா, HTML அண்ட் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர். அதாவது நம்ம HTML ஓட டேக்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ஃபைல் அந்த டேக் வந்து என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்? அதே போல நம்மளுடைய ப்ராஜெக்ட் வந்து ஃபோல்டர்ஸ்லாம் கிரியேட் பண்றோம் இல்லையா? அது என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்? அப்படின்னு சொல்லி படிக்க போறோம். இப்போ இதுல ஃபர்ஸ்ட்டு வந்து 4 சாப்டர்ஸா ஆக்கியிருக்கேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா செமான்டிக் டேக்ஸ், 2வது பாடி டேக்ஸ், 3வது ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர், 4வது சில டேக்ஸ் இருக்கு. அது ஒரு சாப்டரா ஆக்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து செமான்டிக்னா என்ன? நான் செமான்டிக்னா என்ன? அப்படின்னு சொல்லி பார்ப்போம். பாடி டேக்ஸ்ல வந்து ஹெட்டர் டேக்னா என்ன? மெயின் டேக்னா என்ன? செக்ஷன், ஆர்டிகிள், அசைடு, இந்த டேக், ஃபூட்டர் டேக் இதெல்லாம் படிப்போம். 3வது நம்மளுடைய ஃபோல்டர் இருக்கு இல்லையா? அந்த ஃபோல்டரோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி படிப்போம். ரொம்ப ஈஸி தான். 4வது வந்து சில டேக்ஸ் இருக்கு. அதுல வந்து நேவிகேஷன் டேக்னா என்ன? பிளாக் ஆர் இன்லைன் எலிமெண்ட்னா என்ன? டிவ் டேக்னா என்ன? ஸ்பேன் டேக்னா என்ன? அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம படிப்போம். இப்போ வாங்க நம்ம செமான்டிக் டேக்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். செமான்டிக் டேக்ன்னு சொன்னா, இப்ப நீங்க கோட் எழுதுறீங்க இல்லையா? அந்த கோட் எழுதுறது ஒவ்வொரு கன்டென்ட் இருக்கும். அந்த ஒவ்வொரு கன்டென்ட் இது என்னென்ன கன்டென்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணணும். எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் குடுக்குறோம். அந்த கன்டென்ட்க்கு அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்குறது தான் செமான்டிக் டேக்ஸ்ன்னு சொல்றோம். இது கொண்டு என்ன செய்யும்னு சொன்னா, நம்முடைய கோட் வந்து அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு வந்து நம்ம புரியிற போல இருக்கும். யாராவது ஒருத்தன் வந்து உங்க கோட ரீட் பண்றாங்கன்னு சொன்னா, அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்சஸிபிலிட்டியா இருக்கும். பார்க்கவே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகே இதுதான் இந்தந்த கன்டென்ட் அப்படின்னு சொல்லி. ஹியூமன் மட்டும் இல்ல. ஒரு மெஷின் வந்து உங்களுடைய கோட ரீட் பண்ணுதுன்னா கூட, அது வந்து நீங்க என்ன இந்த கன்டென்ட்க்கு எந்த டேக்க கொண்டு டிஃபைன் பண்ணியிருக்கீங்களோ, அப்பதான் அது ஈஸியா அது புரிஞ்சுகிட்டு அது என்ன செய்யும்னு சொன்னா, ஓகே இந்த கன்டென்ட்க்கு இத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு மெயின் கன்டென்ட், இது ஃபூட்டர் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி அந்த மெஷினுக்கும் புரியணும். அந்த மெஷினுக்கு புரியறதுக்காக வேண்டி தான் முக்கியமா இந்த செமான்டிக் டேக் அப்படின்னு யூஸ் பண்றோம். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க டிவ் இருக்கா? டிவ்ன்னு இருக்கு. டிவ்னா என்னன்னு சொன்னா, ஒரு வெப்சைட் ஃபுல்லா நீங்க வெறும் செக்ஷன் பண்றது தான் டிவ்ன்றத பொறுத்தவரைக்கும். ஒரு வெப்சைட் ஃபுல்லா நீங்க வெறும் டிவ் டேக்க வச்சு நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணலாம். ஆனா அது வந்து ஒரு முறையான ஒரு விஷயம் கிடையாது. நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஒரு ஹெட்டிங் கன்டென்ட் இருக்குன்னு சொன்னா, அதுக்கு நம்ம ஹெட்டர் அப்படின்ற டேக்க யூஸ் பண்ணணும். ஒரு ஃபூட்டர் இருக்கு, கடைசில வந்து அட்ரஸ் இருக்கு, லிங்க்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு ஃபூட்டர் கன்டென்ட்ப்பா அப்படின்னு சொல்லி நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லணும். அப்பதான் அந்த மெஷினுக்கு ஒரு சர்ச் என்ஜின்க்கு என்ன செய்யும்னு சொன்னா புரியும். ஓகே இது வந்து ஒரு ஃபூட்டர் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி. செமான்டிக்னா என்ன? நான் செமான்டிக்னா என்னன்னு சொல்லி ஒரு தியரிட்டிக்கலா நம்ம படிச்சுக்கலாம். செமான்டிக் டேக்ஸ்னா என்ன சொன்னா, இது மீனிங்ஃபுல்லா இருக்கும். கன்டென்ட்ட வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. அந்த செமான்டிக் அதான் சொல்றேன் இல்லையா? நம்மளுடைய கன்டென்ட்ட வந்து இன்னும் டிஸ்கிரைப் பண்ணி, இதுதான்ப்பா என் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் செமான்டிக் டேக்ஸ். இது வந்து SEO குட் ஃபார் சர்ச் இன்ஜின் SEO ஃப்ரெண்ட்லி செமான்டிக் டேக்ஸ் வந்து SEO ஃப்ரெண்ட்லி. உங்களுடைய வெப்சைட் வந்து SEOல ரேங்க் ஆகி மேல வரணும்னு சொன்னா, செமான்டிக் டேக் யூஸ் பண்ணி நீங்க கோட் எழுதுனா தான் அந்த வெப்சைட் ரேங்க் ஆகி மேலேயே வரும். அதே போல யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்கிரீன் ரீடர்ஸ். அதான் சொன்னேன் இல்லையா? ஸ்கிரீன் ரீடரா இருக்கட்டும், ஒரு மெஷினா இருக்கட்டும், சர்ச் இன்ஜினா இருக்கட்டும். ஏதாவது வந்து உங்களுடைய வெப்சைட்ட ரீட் பண்ணுதுன்னு சொன்னா, அதுக்கு ஈஸியா இருக்கணும். அது செமான்டிக் டேக் யூஸ் பண்றத கொண்டு தான் அது ஈஸி ஆகும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் ஹெட்டரா இருக்கட்டும், ஃபூட்டரா இருக்கட்டும், ஆர்டிகிள், செக்ஷன், நேவிகேஷன் இதெல்லாம் இந்த செமான்டிக் டேக்ஸோட எக்ஸாம்பிள். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா நேவிகேஷன் இந்த டேக் இருக்கா? பொதுவா இந்த நேவிகேஷன் டேக் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொன்னா, இப்போ
நம்ம மேல என்ன செய்வோம்னு சொன்னா, ஒரு மெனு மாரி குடுத்துருப்போம். இது வந்து கான்டாக்ட், இது வந்து அபவுட், இது வந்து அடுத்த பேஜுக்கு போறதுக்கான லிங்க் அப்படின்னு சொல்லி மேல ஒரு மெனு மாரி இருக்கும் இல்லையா? அந்த கன்டென்ட்ட நேவிகேஷன் கன்டென்ட்க்குள்ள எழுதுறதுக்கு வந்து என்ன செய்யும்னு சொன்னா, உங்களுடைய சர்ச் என்ஜின் வந்து இப்ப புரிஞ்சுக்கும். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, விக்கிபீடியா அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட்குள்ள நான் போறேன்னு சொன்னா, விக்கிபீடியா வெப்சைட் இங்க இருக்கு. ஆனா அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியவே அதெல்லாம் காட்டிடுது. சர்ச் விக்கிபீடியா, இங்கிலீஷ் விக்கிபீடியா, அதோடைய கன்டென்ட்லாம் என்னென்ன அவங்க மெனுல எழுதியிருப்பாங்களோ, அதெல்லாம் வெளியவே காட்டுது. ஏன்னு சொன்னா, இப்ப Google வந்து புரிஞ்சிருச்சு. இது வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, நேவிகேஷன் ஒரு டேக்குள்ள எழுதுனதுனால, Googleக்கு வந்து புரியுது. ஓகே, இது வந்து ஒரு ஹெட்டர் கன்டென்ட். இத நம்ம வெளிய தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி, அது புரிஞ்சுகிட்டு SEOல இது SEOல ரேங்க் ஆகணும்னா இது மாரி ஆகணும். அப்ப நேவிகேஷன் டேக் வந்து இப்படி யூஸ் ஆகுது ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் செமாண்டிக் டேக்ஸ். நான் செமாண்டிக் டேக்ஸ்னா என்னன்னு சொன்னா, இது வந்து ஜெனரிக்கான ஒரு டேக் வந்து இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான மீனிங்கே கிடையாது. இது பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணப்படுதுன்னு சொன்னா, லேஅவுட்டுக்காக யூஸ் பண்ணப்படுது. அதேபோல இது SEO ஃப்ரெண்ட்லி கிடையாது. இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து டிவ் டேக், ஸ்பேன் டேக், இட்டாலிக் டேக், போல்ட் டேக் இதெல்லாம் என்னன்னு சொன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாடி டேக்ஸ். பாடி டேக்ஸ்ன்னு சொன்னா, இப்போ ஹெட், பாடின்னு நம்ம பிரிச்சோம் இல்லையா? முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹெட்டுன்னா அது டைட்டிலோட போயிடும். உள்ள இருக்க வெப்சைட்ல இருக்க என்னென்ன கன்டென்ட்டோ அதெல்லாம் பாடி. ஓகேங்களா? அந்த பாடிக்குன்னு சொல்லி ஒரு டேக்ஸ் இருக்கு. அந்த பாடிய என்ன செய்வோம்னு சொன்னா, நம்ம வந்து 3 சாப்டரா பிரிக்கணும். 3 டிவிஷனா பிரிக்கணும். ஹெட்டர், மெயின், ஃபூட்டர். நம்மளுடைய பாடிய எப்படி டிஃபைன் பண்ணணும்? பாடிய எப்படி பிரிக்கணும்? நம்ம 3 சாப்டர்ஸா பிரிக்கணும். 3 டிவிஷனா பிரிக்கணும். அதுல ஹெட்டர் இருக்கணும். அதுல மெயின் இருக்கணும். அதுல ஃபூட்டர் இருக்கணும். சரி, இப்ப ஹெட்டர்னா என்னப்பா? ஹெட்டர் கூட என்ன வரணும் அப்படின்னு சொன்னா, நேவிகேஷன் வரணும். இந்த நேவிகேஷன் டேக் ஹெட்டர்ல பொதுவா என்ன இருக்கும் உங்களுக்கு? ஹெட்டர்ல பொதுவா ஒரு ஹெட்டிங் இருக்கும். ஒரு ஒரு மெனு மாரி இருக்கும். நான் சொன்ன மாரி கான்டாக்ட், அபவுட் இதெல்லாம் இருக்கும். ஒரு பேஜ்ல இருந்து இன்னொரு பேஜுக்கு போறதுக்கான லிங்க் இருக்கும். ஒரு பேஜ்ல இருந்து கீழ போறதுக்கான லிங்க் இருக்கும். இதெல்லாம் எங்க செய்யணும்னு சொன்னா, இந்த ஹெட்டருக்குள்ள வரணும். இந்த ஹெட்டருக்குள்ள இந்த நேவிகேஷன் லிங்க்ஸ் வரணும். ஓகேங்களா? அடுத்தது மெயின். மெயின் நம்மளுடைய கன்டென்ட்ல மெயினான கன்டென்ட் இருக்கு இல்லையா? அந்த மெயினான கன்டென்ட் இந்த மெயின் டேக்குள்ள வரணும். இந்த மெயின் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்மளுடைய மெயினான கன்டென்ட் எழுதணும். இப்ப அந்த மெயினான கன்டென்ட்ல என்ன செய்யணும்னு சொன்னா, பல செக்ஷன்ஸ் இருக்கும். உதாரணத்துக்கு இப்ப நீங்க ஒரு போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ட நீங்க கிரியேட் பண்றீங்கன்னு வைங்களேன். அதுல உங்களுடைய எஜுகேஷனுடைய செக்ஷன் இருக்கும். உங்களுடைய டெக்னாலஜி என்னென்ன டெக்னாலஜி தெரியும். அந்த செக்ஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய இன்டர்ன்ஷிப்ஸ் அதோடைய செக்ஷன்ஸ் இருக்கும். இது போல செக்ஷன்ஸா இருக்கும் இல்லையா? இது போல தனித்தனியா இருக்கும். அதெல்லாம் ஒரு செக்ஷனா என்ன செய்யணும்னு சொன்னா பிரிக்கணும். அதுக்கு என்ன டேக் யூஸ் பண்ணா, செக்ஷன் அப்படின்ற டேக் வச்சு நீங்க பிரிக்கலாம். செக்ஷன்ற டேக் யூஸ் பண்ணி ஒரு செக்ஷன் வந்து என்னுடைய எஜுகேஷன், ஒரு செக்ஷன் வந்து என்னுடைய இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லி செக்ஷனுடைய டேக யூஸ் பண்ணி நீங்க பிரிக்கலாம். இல்லன்னு சொன்னா ஆர்டிக்கிள் அப்படின்ற டேக யூஸ் பண்ணி கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா பிரிக்கலாம். செக்ஷனா, ஆர்டிக்கிளான்னு சொல்லி பல கன்ஃப்யூஷன் இருக்கு. பொதுவா நம்ம செக்ஷன வச்சு பிரிச்சுக்கலாம். ஆர்டிக்கிள் டேக் இது எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னா, ஒரு நியூஸா இருக்கட்டும், ஒரு பிளாக் போஸ்ட்டா இருக்கணும், ஒரு வெப்சைட்டுக்கு ரிலேட்டடான கன்டென்ட் தான். ஆனா டிபெண்டன்டான கன்டென்ட் கிடையாது. அந்த வெப்சைட்ல இருந்து அந்த கன்டென்ட்ட தூக்கிட்டீங்கன்னா கூட அந்த வெப்சைட்க்கு பெருசா பாதிப்பு இருக்காது. அப்படிப்பட்ட கன்டென்ட்லாம் எதுல எழுதணும்னு சொன்னா, இந்த ஆர்டிக்கிள் அப்படின்ற இந்த டேக்க யூஸ் பண்ணி எழுதணும். புரிஞ்சுதா? ஹெட்டர் பார்த்தோம், மெயின் பார்த்தோம், செக்ஷன்னா என்னன்னு பார்த்தோம், ஆர்டிக்கிள் என்னன்னு பார்த்தோமா? இப்போ ஃபூட்டர் இருக்கு. ஃபூட்டருடைய டேக் எதுக்கு யூஸ் பண்ணணும்னு சொன்னா, அசைடு விட்டுட்டேன் பாருங்க. இங்க அசைடுன்னு ஒரு டேக் இருக்கு பாருங்க சைடுல. இது என்னன்னு சொன்னா, பொதுவா உங்களுடைய வெப்சைட்ல வந்து ஒரு ஏதாவது ஆட் குடுக்கணும்னாலோ, விட்ஜெட் மாரி ஏதாவது குடுக்கணும்னாலோ, அதுக்கு வந்து இந்த அசைடு டேக் யூஸ் பண்ணி நீங்க எழுதலாம். ஃபூட்டருடைய டேக்னா என்னன்னு சொன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு கீழ போனீங்கன்னா இருக்கும் பார்த்தீங்களா? சப்போர்ட்டுடைய சப்போர்ட்டா இருக்கட்டும், வெப்சைட்டுடைய லிங்க்கா இருக்கட்டும், அட்ரஸா இருக்கட்டும், இதெல்லாம் வெப்சைட்டோட கீழ இருக்கும். அப்போ அந்த கீழ இருக்க கன்டென்ட் இதுதான்ப்பா என்னுடைய ஃபூட்டர் கன்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் மெஷினுக்கு டிஸ்கிரைப் பண்றதுக்காக வேண்டி, அந்த கன்டென்ட்ட வந்து ஃபூட்டர் அப்படின்ற இந்த டேக்க யூஸ் பண்ணி நாம எழுதணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ ஹெட்டர் டேக்னா என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஹெட்டர் டேக்னா இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா தெரியும். இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட் எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் த ஹெட்டர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்களா? அதுக்கு வந்து ஹெட்டர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இங்க வந்து நீங்க பேராகிராஃப்ன்ற டேக் வேணும் போட்டிருக்கலாம். இல்ல வேற எந்த டேக் வேணா யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனா எந்த டேக் யூஸ் பண்ணாலும் இங்க பெருசா மாற்றம் தெரியல பாருங்க. ஒரு பே ஒரு பேராகிராஃப் டேக்கயே நீங்க ஹெட்டர்ன்னு போட்டிருந்தா கூட பெரிய ஒரு மாற்றம் இங்க தெரியாது. அப்ப செமாண்டிக் டேக்ஸ நீங்க யூஸ் பண்றத கொண்டு உங்களோட வெப்சைட்ல பெருசா மாற்றம் இருக்காது. இது எல்லாமே எதுக்காக வேண்டின்னு சொன்னா SEOக்காக செய்யக்கூடிய விஷயம். ஒரு மெஷினுக்கு வந்து புரியணும் அப்படின்னு சொல்லி செய்யக்கூடிய விஷயம் தான் இது. புரியுதுங்களா? இதோடைய பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
யூஸ்டு டு கண்டெயின் இன்ட்ரோடக்டரி கண்டென்ட் ஆர் நேவிகேஷன் லிங்க்ஸ். உங்களுடைய வெப்சைட்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன் கண்டென்ட் இருக்கு. அதை டிஃபைன் பண்றதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னா நேவிகேஷன் ஒரு லிங்க்ஸா இருக்கட்டும், அந்த லிங்க்ஸ் கொடுக்கறதுக்கு இது என்ன செய்யணும்னு சொன்னா இந்த ஹெட்டர் டேக் வந்து யூஸ் ஆகுது. அதே போல இது வந்து ஒரு செமாண்டிக் டேக். அதே போல இதோட லொகேஷன் எங்கன்னு சொன்னா காமன்லி ஃபவுண்ட் அட் த டாப் ஆஃப் த வெப் பேஜ் பட் கேன் ஆல்சோ அப்பியர் வித் இன் த ஆர்டிகல் ஆர் செக்ஷன் டேக். அதாவது இதோடைய லொகேஷன் பார்த்தீங்கன்னா அது காமன்லி எங்க இருக்குன்னு சொன்னா டாப்ல தான் இருக்கும். வெப் பேஜ்ல டாப்ல தான் இருக்கும் ஹெட்டர்ன்றது. நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்க, ஒரு செக்ஷன் எழுதுறீங்க, அதுல ரொம்ப பெருசா இருக்கு. இதுக்குள்ளேயே நீங்க பிரிக்கணும்னு சொன்னா நீங்க ஹெட்டர் அப்படின்னு சொல்லி உள்ள பிரிச்சுக்கலாம். அதே போல மல்டிபிள் இன்ஸ்டன்சஸ் கேன் பி யூஸ்டு மோர் தென் ஒன்ஸ் ஆன் எ பேஜ் வித்தின் டிஃபரண்ட் செக்ஷன்ஸ். அதாவது ஹெட்டர்ன்ற டேகை நீங்க ஒரு தடவை தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை. ஒரு ஆர்டிகல்குள்ளேயோ ஒரு செக்ஷனுக்குள்ளேயோ உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏத்தா போல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க வந்து இந்த ஹெட்டர் டேகை யூஸ் பண்ணலாம். இதை சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி நான் பார்த்துட்டு வந்துடுவோமா? நம்மளுடைய ஐடிக்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஐடியில் நம்ம index.html என்ன செஞ்சிருக்கோம்? நம்ம வந்து ஃபர்ஸ்ட்ல லிங்க்ஸ் மாதிரி எழுதியிருக்கோம். பாடி கண்டென்ட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இந்த பாடி கண்டென்ட் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே லிங்க்ஸ் இருக்கா? இங்கே லிங்க்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம் சொன்னா செக்ஷனாக பிரிச்சோம். இது வந்து விஜய் சாருடைய செக்ஷன். அடுத்தது என்ன செஞ்சோம்? ஒரு லைட்டாக கோடு போட்டு அஜித் சாருடைய செக்ஷன். அடுத்தது என்னன்னு சொன்னா தனுஷுடைய செக்ஷன். நம்ம இங்க செக்ஷனாக பிரித்து ஆல்ரெடி எழுதியிருக்கோம். செக்ஷன் அப்படின்ற அந்த டேகை படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷனாக பிரிச்சிருக்கோம். இனிமேல் தான் நம்ம செக்ஷனை பற்றி படிக்க போதில்லை. நான் ஆல்ரெடி அதை சொல்லி கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளுடைய பாடியுடைய கண்டென்ட்டுக்கு கீழே என்ன இருக்குன்னு சொன்னால் லிங்க்ஸ் இருக்குது. நம்ம லிங்க் பண்ணியிருக்கோம். என்ன செஞ்சுருக்கேன்? ஒரு பேஜில் இருந்து அடுத்த பேஜுக்கு லிங்க் பண்ணியிருக்கேன். தனுஷுடைய டாபிக் வந்து கீழே இருக்கு இல்லையா? அந்த கீழே போகிறதுக்கு ஒரு லிங்க் பண்ணியிருக்கேன். அதே போல் இந்த மொசிலா டெவலப்பர் அந்த நெட்வொர்க் அந்த வெப்சைட்டுக்கு போகிறதுக்கான ஒரு லிங்கை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லிங்க்லாம் நான் கிரியேட் பண்ணிட்டேன். நான் என்னுடைய சர்ச் இன்ஜினுக்கு நான் வந்து டிஸ்கிரைப் பண்ணுவேன். இதெல்லாம் லிங்க்குப்பா, இதை நான் வந்து மேலே கொடுத்துருக்கேன், இதெல்லாம் லிங்க்ஸு, இதெல்லாம் ஒரு நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி நான் வந்து இது வந்து ஒரு ஹெட் டாபிக் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் இதுக்கு வந்து ஹெட்டர் அப்படின்ற அந்த டேகை யூஸ் பண்ணி நான் என்னுடைய சர்ச் இன்ஜினுக்கு டிஃபைன் பண்ணுவேன். இதுதான் இப்போ ஹெட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. இப்போ என்ன செய்கிறேன்? ஹெட்டர் அப்படின்ற அந்த டேகை யூஸ் பண்ணி நான் டிஸ்கிரைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ன செஞ்சுட்டேன்? இதுதான்ப்பா என்னோட ஹெட்டர் டேக் அப்படின்னு சொல்லி நான் என்னோட சர்ச் இன்ஜினுக்கு டிஃபைன் பண்ணிட்டேன். இப்போ அது என்ன செய்யும்னு சொன்னா ஈஸியா புரிஞ்சுக்கிட்டு, ஓகே இதுதான்ப்பா ஹெட்டர் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி அது புரிஞ்சுக்கிட்டு அது மேல காட்டும். புரிஞ்சுங்களா? இவ்வளவுதான் ஹெட்டர். பெருசா விஷயம் இல்ல. இல்ல நீங்க ஒரு டாபிக் ஒரு ஹெட்டிங் மாதிரி இங்க குடுக்கணும்னா கூட அதை நீங்க ஹெட்டர் அப்படின்னு சொல்லி குடுத்தீங்கன்னு சொன்னா சர்ச் இன்ஜினுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஹெட்டர் புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. நான் பேசுறதெல்லாம் வச்சு ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. ரொம்ப ஈஸியான சாப்டர் தான் இது. ஹெட்டர் பார்த்தோமா? நெக்ஸ்ட் வந்து மெயின் டேக். மெயின் டேக்னா என்னன்னு சொன்னா உங்களுடைய வெப்சைட்ல மெயினான ஒரு கண்டென்ட் இருக்கு இல்லையா? அந்த கண்டென்ட்ட இந்த மெயின் டேக் அப்படின்ற இந்த டேகை யூஸ் பண்ணி தான் எழுதணும். பார்த்தீங்கன்னா பாடியில ஹெட்டருக்கு தனியா எழுதிட்டாங்க. அதுக்கு அடுத்தது மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி திஸ் இஸ் மை மெயின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இவங்க அந்த அளவுக்கு டிஃபைன் பண்ணி இதெல்லாம் குடுக்கல. நம்ம சொல்றத நீங்க புரிஞ்சுக்கங்க. இப்ப மெயின் டேக் உடைய பர்ப்பஸ் என்னன்னு சொன்னா என்க்ளோசஸ் த பிரைமரி கண்டென்ட் ஆஃப் த பேஜ். அந்த வெப் பேஜ்ல இருக்க பிரைமரி கண்டென்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட்டை இந்த டேகை யூஸ் பண்ணி தான் நீங்க எழுதணும். அதே போல இது வந்து ஒரு செமாண்டிக் டேக். அதே போல இது வந்து யூனிக். அதாவது ஷுட் அப்பியர் ஒன்லி ஒன்ஸ் பெர் பேஜ். ஒரு பேஜ்ல ஒரு மெயின் கண்டென்ட் தான் இருக்க முடியும். 2, 3, 4 இருக்க முடியாதுல்ல. அப்ப அது வந்து யூனிக். இந்த மெயின் அப்படின்ற இந்த டேக் வந்து ஒரு தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. அதே போல ஹெல்ப் ஸ்கிரீன் ரீடர்ஸ் ஐடென்டிஃபை கீ கண்டென்ட். அதாவது இந்த ஸ்கிரீன் ரீடருக்கு இதுதான்ப்பா என்னுடைய மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இந்த மெயின் டேக் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதே போல நாட் ஃபார் சைட் பார்ஸ் எக்ஸ்க்ளூட்ஸ் கண்டென்ட் ரிப்பீட்டட் அக்ராஸ் மல்டிபிள் பேஜஸ் லைக் சைட் நேவிகேஷன் ஆர் ஃபூட்டர். இப்போ நம்மளுடைய வெப்சைட்ல வந்து நேவிகேஷன்ஸ் இருக்கு, அசைட் இருக்கு, இந்த நேவிகேஷன்ஸ் உடைய டேக் இருக்கு, ஃபோட்டோடைய கண்டென்ட் இருக்கு. இதெல்லாம் என்ன செய்யும்னு சொன்னா இந்த மெயின் டேக் உள்ள வராது, எக்ஸ்க்ளூட் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. புரியுதா? மெயின் டேக்னா என்ன சொல்லி புரியுதா? அதை நம்ம சின்னதா எக்ஸசைஸ் மாதிரி பண்ணிட்டு வருவோம். இப்போ ஹெட்டர் டேக்குள்ள என்ன ஆயிடுச்சு? என்னுடைய நேவிகேஷன் லிங்க்ஸ் இதெல்லாம் வந்துடுச்சு. லிங்க்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிடுச்சு? ஹெட்டருக்குள்ள வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா இதெல்லாம் கண்டென்ட். விஜயா இருக்கட்டும், அவருடைய இமேஜா இருக்கட்டும், அவருடைய வீடியோவா இருக்கட்டும், அஜித் பத்தி, தனுஷ் பத்தி அவங்களுடைய இமேஜஸ் இதெல்லாம் என்னன்னு சொன்னா நம்மளுடைய வெப்சைட்டுடைய கண்டென்ட் இல்லையா? அப்ப இந்த கண்டென்ட்டை நான் என்ன செய்யணும்னு சொன்னா இதுதான்ப்பா என்னோட மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த 3 தான் என்னோட மெயின் கண்டென்ட் இல்லையா? என்னுடைய வெப் பேஜ்ல இப்போ நான் சொல்றதுனால புரியாது.
அந்த வெப் பேஜே காட்டிடுறேன் இருங்க. இதெல்லாம் என்னோட மெயின் கண்டென்ட். அஜித், தனுஷ், விஜய் இதெல்லாம் என்னோட மெயின் கண்டென்ட். அப்போ நான் என்ன செய்யணும்னு சொன்னா, சர்ச் இன்ஜினுக்கு புரியுற மாதிரி நான் சொல்லணும். இதுதான்ப்பா என்னோட மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொன்னா, நான் போய் அதுக்கு சொல்லணும். இதுதான்ப்பா மெயின் கண்டென்ட்னா இங்க போய் நான் எழுதணும். எழுதணும். ஹெட்டருக்கு அடுத்தது மெயின் வரணும். ஓகேங்களா? இது என்னோட மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி இந்த மெயின் டேக் யூஸ் பண்றேன். இதை க்ளோசிங் டேகை கட் பண்ணி எங்க போடுறேன்னு சொன்னா, எங்க முடியுது கண்டென்ட்? கண்டென்ட் எங்க முடியுது? இது பேக் டு த டாப் இருக்கு இல்லையா? பேக் டு த டாப் வந்து கீழே வரும், ஃபூட்டர்ல வரும். அப்போ நான் என்ன செய்றேன், இதுக்கு முன்னாடி என்ன செய்றேன், முடிக்கிறேன். இதுக்குள்ளேயே என்ன செஞ்சிடுறேன், முடிச்சிடுறேன். இதுதான்ப்பா இதுக்குள்ளதான்ப்பா என்னுடைய மெயின் கண்டென்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஸ்க்ரீன் ரீடருக்கு சொல்லிட்டேன். அவ்வளோதான். ஒன்றும் பெருசா மேட்டர் கிடையாது. மெயின் கண்டென்ட்டை நான் மெயின்ல டிஃபைன் பண்றேன். ஓகேங்களா? ஹெட்டர் கண்டென்ட்டை நான் ஹெட்டர் அப்படின்னு டேக் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டேன். என்னுடைய மெயின் கண்டென்ட்டை இதுதான்ப்பா என்னோட மெயின் கண்டென்ட் அப்படின்னு சொல்லி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அது எங்க என்னோட மெயின் கண்டென்ட் முடியுதோ அங்க நான் மெயின் அதை போட்டு முடிச்சுக்கிறேன். இவ்வளவுதான். ஓகேங்களா? பெருசா ஒரு விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட் டேக் என்னன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ 2.2 வந்து மெயின் டேகா, 2.2.1 செக்ஷன் டேக். அதாவது செக்ஷன் டேகா இருக்கட்டும், ஆர்டிகல் டேகா இருக்கட்டும், அசைட் டேகா இருக்கட்டும், இதெல்லாம் எதுக்குள்ள வரணும்னு சொன்னா மெயின் டேகுக்குள்ள வரணும். அதனால தான் 2.2.1 அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இப்போ செக்ஷன் டேக்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஒரு மெயின் டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மெயின் டேக்குள்ள டெக்னாலஜியை பத்தி, ஒரு கோர்ஸ் அவங்க படிச்ச கோர்ஸஸை பத்தி, ஒரு ஹாபிஸை பத்தி என்ன செஞ்சிருக்கான்னு சொன்னா எழுதியிருக்காங்களா? இதெல்லாம் என்னன்னு சொன்னா, ஒவ்வொரு செக்ஷன்ஸ் இது. டெக்னாலஜின்னா அது தனி செக்ஷன் இல்லையா? அவங்க படிச்சது கோர்ஸஸ்னா அது தனி செக்ஷன். அப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, செக்ஷன் அப்படின்ற இந்த டேக யூஸ் பண்ணி தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒவ்வொரு செக்ஷன்ப்பா அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. எதுக்குள்ள பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னா, மெயினுக்குள்ளேயே பிரிச்சிருக்காங்க. புரியுதுங்களா? அப்ப அதுதான். இதோடைய பர்ப்பஸ் என்ன? இதோட பர்ப்பஸ் என்னன்னு சொன்னா, குரூப்ஸ் ரிலேட்டட் கன்டென்ட் இன் டிஸ் டிஸ்டிங்க்ட் செக்ஷன். ஒவ்வொரு ரிலேட்டட் கன்டென்ட் இருக்கு இல்லையா? டெக்னாலஜியை பத்தி நிறைய இருக்கும். அதெல்லாம் அதெல்லாம் குரூப் பண்ணி ஒரே செக்ஷன்ல எழுதுறதுக்கு இந்த செக்ஷன் டேக் வந்து யூஸ் ஆகுது. செக்ஷன் டேக் வந்து இதுக்கு யூஸ் ஆகுது. அதே போல இது என்ன சொன்னா ஒரு செமாண்டிக் டேக். அதே போல அடுத்தது என்ன சொல்றாங்க, ஹெட்டர்ஸ் ஆஃபன் யூஸ்டு வித்தின் ஹெட்டிங் H1 to H6 to indicate section topic. இப்போ ஒரு செக்ஷனுக்குள்ள நிறைய உங்களுக்கு ஹெட்டிங்ஸ் தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க H1 to H6 இந்த டேகை யூஸ் பண்ணி அதுக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னா செக்ஷன்ஸ்குள்ள இதை நீங்க ஹெட்டிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதே போல கேன் பி நெஸ்டட் வித்தின் அதர் செக்ஷன் ஆர் ஆர்டிகல் டேக்ஸ். இந்த செக்ஷன் டேகை வந்து நீங்க மெயின்குள்ள யூஸ் பண்ணணும்னு சொன்ன பாத்தீங்களா? அந்த செக்ஷன் டேகுக்குள்ள என்ன செய்யலாம்னு சொன்னா நீங்க செக்ஷன் டேக் யூஸ் பண்ணலாம். செக்ஷன் டேகுக்குள்ள ஆர்டிகல் அப்படின்ற டேக் கூட யூஸ் பண்ணலாம். அதான் சொல்றாங்க. செக்ஷன் டேக் வந்து ரொம்ப ஈஸி தான். அது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா பண்ணியிருக்கா? செக்ஷன் டேக் யூஸ் பண்ணியிருக்கேனா? ஏன்னு சொன்னா இது வந்து விஜய் சாருடைய அவருடைய கண்டென்ட். அதை நான் என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா தனியா செக்ஷன் ஆக்கியிருக்கேன். இப்போ புரியலன்னு சொன்னா நான் மறுபடியும் முதல்ல இருந்து பண்றேன் வைங்க. இது எல்லாத்தையும் டெலீட் பண்றேன். இப்போ என்னது இங்க பாருங்க H1ல என்ன செஞ்சிருக்கேன், விஜய் சாரை பத்தி எழுதியிருக்கேன். அவரை பத்தி எழுதுனது எங்க முடியுது? இதோட முடியுது. வீடியோவோட அவருடைய கண்டென்ட் வந்து முடியுது. இது வந்து ஒரு தனி சாப்டர். இது வந்து விஜய் சாரை பத்தின விஷயம். அப்ப நான் என்ன செய்றேன்னு சொன்னா இது ஒரு செக்ஷன் ஆக்குறேன். அப்ப செக்ஷன் ஆக்கிறதுக்கு என்ன செய்றேன், மெயினுக்கு உள்ளதான் எழுதுறேன். செக்ஷனா எழுதுறேன். இது வந்து ஒரு செக்ஷன்ப்பா. விஜய் சாருடைய செக்ஷன் வந்து இது அப்படின்னு சொல்லி நான் எழுதுறேன். செக்ஷன் எழுதி இந்த செக்ஷன் க்ளோஸ் எங்க ஆகுதுன்னு சொன்னா விஜய் சார் வீடியோவோட இது என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த செக்ஷன் க்ளோஸ் ஆகுதா? அங்க நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். முடிஞ்சுதா? விஜய் சார் செக்ஷன் நான் வந்து எழுதிட்டேன். அஜித் சாருக்கு அதுதான். ஹெச்ஆர்ன்றது ஒரு லைன் அது. அந்த லைனுக்கு கீழே நான் என்ன செய்றேன், இது ஒரு செக்ஷன் ஆக்குறேன்ப்பா. இது வந்து அஜித் சாருடைய செக்ஷன்ப்பா அப்படின்னு சொல்லி எழுதி இதை கட் பண்ணி நான் எங்க போடுறேன்? அஜித் சாருடைய இமேஜோட என்ன செய்யுதுன்னு சொன்னா இந்த செக்ஷன் முடியுது. அதனால என்ன செய்றேன்னு சொன்னா இங்க நான் முடிச்சுக்கிறேன். அதே போல தனுஷ் இவருக்கு எங்க முடியுது? இவருக்கு இவருடைய பேஜோட முடியுது. இமேஜோட முடியுது. அப்ப நான் என்ன செய்றேன்? இங்க வந்து அத முடிச்சுக்கிறேன். செக்ஷன் வந்து இங்க க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்ப என்ன ஆச்சு? அவ்வளோதான். வேலை முடிஞ்சுது. உங்களுடைய ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு செக்ஷனா பிரிக்கணும். செக்ஷன்ற டேக் டேக யூஸ் பண்ணி நீங்க பிரிச்சுடுங்க. வேலை முடிஞ்சது. பெரிய விஷயம் கிடையாது.
புரிஞ்சதா? செக்ஷன் டேக் புரிஞ்சது. அடுத்தது வந்து ஆர்டிக்கல் டேக். ஆர்டிக்கல் டேக்னா என்னன்னு சொன்னா, ரொம்ப நான் சொல்றேன் அத புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். இதோட பர்ப்பஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, என்க்ளோஸ் த கன்டென்ட் தட் ஸ்டாண்ட்ஸ் அலோன் லைக் எ பிளாக் போஸ்ட் ஆர் எ நியூஸ் ஸ்டோரி. ஒரு கன்டென்ட் நீங்க எழுத போறீங்க. அது வந்து ஒரு நியூஸா இருக்கட்டும், இல்ல பிளாக் போஸ்ட்டா இருக்கட்டும், இல்ல அது என்னன்னு சொன்னா, இப்போ போக போக வரும். ஒரு நியூஸ் சும்மா நீங்க எழுதுறதுன்னு வைங்களேன். ஏதோ ஒரு நியூஸ் குடுக்குறீங்க. அந்த கன்டென்ட்க்கு ரிலேட்டடா இருக்கலாம். ஆனா அது வந்து டிபெண்டன்ட்டா இருக்காது. அதான் இங்க சொல்லுவாங்க. இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு செமான்டிக் டேக். அதேபோல இன்டிபெண்டன்ஸ். கன்டென்ட் ஷுட் மேக் சென்ஸ் ஈவன் இஃப் டேக்கன் அவுட் ஆஃப் த பேஜ் கான்டெக்ஸ்ட். அந்த கன்டென்ட் நீங்க எழுதுறீங்க. அந்த கன்டென்ட் வந்து அந்த அந்த வெப்சைட்டுக்கு ரிலேட்டடா இருக்கலாம். ஆனா டிபெண்டன்ட்டா இருக்காது. டிபெண்டன்ட்டா இருக்காதுன்னு சொன்னா, அந்த கன்டென்ட்ட நீங்க வெப்சைட்லேருந்து தூக்கிட்டீங்கன்னா கூட, அது வந்து ஒரு பெரிய பாதிப்ப உங்களோட வெப்சைட்டுக்கு உண்டாக்காது. அதுதான் என்னன்னு சொன்னா ஆர்டிக்கல் டேக் அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட சில கன்டென்ட்லாம் இந்த ஆர்டிக்கல் டேக்க யூஸ் பண்ணி நீங்க எழுதணும். மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கேன் பி யூஸ்டு மல்டிபிள் டைம்ஸ் ஆன் த சேம் பேஜ். ஒரே பேஜ்ல நீங்க எத்தன தடவ வேணாலும் ஆர்டிக்கல் டேக்க யூஸ் பண்ணி நீங்க ஏதாவது நியூஸோ, பிளாக் போஸ்ட்டோ நீங்க குடுக்கலாம். அதுக்கு நான் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் மாரி பண்றேன். பார்த்தீங்கன்னு சொன்னா, விஜய் சாருடைய செக்ஷன் இருக்கு. அடுத்து அஜித் சாருடைய செக்ஷன் இருக்குல்ல. நம்மளுடைய வெப்சைட் என்னன்னு சொன்னா, நம்ம வெப்சைட்ல 3 ஆக்டர பத்தி ஒரு 2 லைன்ஸ்ல நான் டிஃபைன் பண்ணி ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்றோம் அவ்வளோதான். 3 ஆக்டர்ஸ் சின்ன 2 லைன்ஸ்ல அவங்கள பத்தி டிஃபைன் பண்ணி நாம வெப்சைட்ட கிரியேட் பண்றோம். அதுதான் நம்மளுடைய வெப்சைட்ஸ். இப்போ நான் சின்னதா ஒரு பிளாக் ஒரு நியூஸ் மாரி பண்றேன். இதுல என்ன பண்ணியிருக்கேன்னு சொன்னா, நான் அஜித் சார பத்தி சின்னதா சின்னதா ஒரு நியூஸ் மாரி எடுத்திருக்கேன். அத நான் என்ன செய்றேன்னு சொன்னா, நான் இங்க போட்டுக்கிறேன். இது வந்து அஜித் சாருடைய செக்ஷன் இல்லையா? அஜித் சாருடைய செக்ஷனு, அவருடைய இமேஜ் இருக்கு. அவர் இமேஜ் அதுக்கு செக்ஷனுக்குள்ளேயே நான் எழுதுறேன். ஓகேங்களா? செக்ஷனுக்குள்ளேயே நான் என்ன செய்றேன், செக்ஷன் இங்க தான் க்ளோஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னு சொன்னா செக்ஷன் இங்க க்ளோஸ் ஆகுது. நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஃபிகருக்கு கீழேயே ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு டேக்க ஓப்பன் பண்ணி, அதுக்குள்ள நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அஜித் சார பத்தி ஒரு சின்னதா பிளாக் மாரி, அத நான் இங்க அப்படியே பேஸ்ட் பண்ணிட்டேன். நான் இத ராப் பண்ணிக்கிறேன். அப்பதான் புரியும். பார்த்தீங்கன்னு சொன்னா ஆர்டிக்கல். அஜித் சாருடைய ஹெட்டிங் வந்து இங்க ஓப்பன் ஆகுதா? அவர பத்தி சின்னதா ஒரு 2 லைன் நம்ம இங்க எழுதியிருக்கோம். அடுத்தது அவர் இமேஜ் வந்து இங்க முடியுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, ஒரு ஆர்டிக்கிள் மாரி எழுதியிருக்கோம். அந்த ஆர்டிக்கிள்ல நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு சொன்னா, அவரு சினிமால வந்த ஆரம்ப காலத்துல பட்ட ஸ்ட்ரகிள்ஸு, அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்பட்ட ஆக்சிடென்ட், சர்ஜரி, அதுக்கப்புறம் அவர பத்தின பெர்சனல் லைஃப், மேரேஜ் லைஃபு, அப்புறம் அவருக்கு ரேசிங் கார் ரேஸ்ல இருக்க பேஷனு, அப்புறம் அவருடைய பெர்சனல் லாஸ்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வந்தாரு, அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன ஒரு பாயிண்ட் வந்து பிளாக் பண்ணி எழுதியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் இந்த ஆர்டிக்கல் அப்படின்ற இந்த கன்டென்ட்ட இதுலேருந்து எடுத்துட்டா கூட என்னோட வெப்சைட்டுக்கு பெரிய ஒரு லாஸ் இருக்காது. ஏன்னு சொன்னா, நம்ம 2 லைன்ஸ்ல டிஃபைன் பண்ணி தான் ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்றோம். அப்படின்னும்போது, இந்த பிளாக வந்து நான் தூக்கிட்டேன்னா கூட பெரிய ஒரு இது இருக்காது இல்லையா? அதனால என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த ஆர்டிக்கல் அப்படின்ற இந்த டேக்க யூஸ் பண்ணி நான் இத எழுதியிருக்கேன். இந்த ஆர்டிக்கல் அப்படின்ற டேக வந்து செக்ஷனுக்கு உள்ள எழுதியிருக்கேன் இல்லையா? நீங்க செக்ஷனுக்கு வெளிய கூட எழுதலாம். செக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு அடுத்து நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்லி கூட எழுதலாம். அதான் சொல்றேன் செக்ஷனுக்குள்ளேயும் எழுதலாம், செக்ஷனுக்கு வெளியக்குள்ள எழுதலாம். ஆர்டிக்கல் டேக் வெப்சைட்டுக்கு டிபெண்டன்ட் கிடையாத கன்டென்ட் எழுதுறதுக்கு ஆர்டிக்கல் டேக். புரிஞ்சதில்ல? ஈஸி. நெக்ஸ்ட் வந்து அசைட் டேக். அசைட் டேக்ன்னு சொன்னா, இது என்னன்னு சொன்னா, இதுவும் அதே போல தான். உங்க வெப்சைட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லாத விஷயத்த நீங்க எழுதணும் அப்படின்னு சொன்னா, சம்மந்தம் இல்லாம என்ன குடுப்பீங்க? ஒரு ஆட் தான் குடுப்பீங்க. அதான் சொல்றாங்க, பர்பஸ் கன்டெய்ன்ஸ் சைடு பார் அது சப்ளிமெண்டரி கன்டென்ட். ஒரு சைடு பார்ல ஏதாவது கன்டென்ட் மாரி குடுக்குறதுக்கு இந்த அசைடுன்ற டேக் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஒரு செமான்டிக் டேக். இந்த மெயின் கன்டென்ட்க்கு இதுக்கும் பெருசா சம்மந்தம் இருக்காது. எக்ஸாம்பிள்ஸ் குட் ஹோல்ட் விட்ஜெட்ஸ், கோட்ஸ் ஆர் ஆட்ஸ். ஒரு விட்ஜெட் குடுக்குறீங்க, ஒரு கோட் எழுதுறீங்க, இல்ல ஒரு ஆட் குடுக்குறீங்க. மெயினா வந்து ஆடுக்கு யூஸ் பண்றது தான் இந்த அசைட் டேக் அப்படின்றது. நம்ம சின்னதா ஒரு ஆட் மாரி ஆடுன்னு இல்ல, ஒரு சின்னதா பண்ணி பார்ப்போமா? இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க வந்து இத பாருங்க. நம்ம வந்து விஜய், அஜித்ன்னு சொல்லி முதல்ல ஒரு வெப்சைட்ட கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த வெப்சைட்ட நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம வந்து இங்க வந்து ஹெட்டர் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோமேப்பா. ஹெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். செக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஆர்டிக்கல் அப்படின்ற டேக்லாம் யூஸ் பண்ணியிருக்கோமே. இதெல்லாம் வெப்சைட்ல ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொன்னா, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த மாற்றமும் நிகழ்ந்தே இருக்காது. அந்த வெப்சைட் அப்படியே தான் இருக்கும். எந்த ஒரு மாற்றமும் நிகழ்ந்திருக்காது.
புரியுதுங்களா? எந்த ஒரு மாற்றமும் இதனால் நிகழாது. இது எதுக்காக எழுதப்படுதுன்னு சொன்னா, நம்ப அந்த மெஷினுக்கு சர்ச் என்ஜினுக்கு புரியறதுக்காக வேண்டி, அந்தந்த கன்டென்ட்ட டிஃபைன் பண்றதுக்காக வேண்டி, இது வந்து என்னோட மெயின் கன்டென்ட். இது வந்து என்னுடைய ஃபூட்டர் கன்டென்ட். இது வந்து என்னுடைய ஹெட் கன்டென்ட். அப்படின்னு சொல்லி சர்ச் என்ஜினுக்கு புரியறதுக்காக வேண்டி எழுதப்படக்கூடியது தான் இந்த செமாண்டிக் டேக்ஸ். புரியுதுங்களா? இதுதான் செமாண்டிக். பெருசா வெப்சைட்லலாம் இது பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தாது. நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அடுத்தது? அசைட் டேக் எழுத வந்தோம் இல்லையா? அசைட் டேக் வந்து எங்க எழுதலாம்? விஜய் கீழ எழுதலாமா? விஜய் சார் செக்ஷன் இங்க முடியுது. அதுக்கு கீழ நான் சின்னதா ஒரு ஆட் மாரி குடுக்குறேன். ஒரு புக்ஸுக்கு இவங்க என்ன குடுத்துருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அவங்க சில புக்ஸ ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்ற மாரி. நாமளும் அதே பண்ணலாம். ஓகேங்களா? சில புக்ஸ வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். அது வந்து இந்த வெப்சைட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்ல. வெப்சைட் வந்து ஆக்டர பத்தி இருக்க வெப்சைட். அதுல நம்ம புக்க பத்தி குடுக்குறோம்னா சம்மந்தமே இல்ல. ஒரு சின்ன ஆட் மாரி குடுக்குறோம். அந்த புக்க வந்து நம்ம வந்து என்ன சொல்றது? ப்ரமோஷன் பண்ற மாரி நம்ம குடுக்குறோம். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, அந்த ஆட குடுக்கறதுக்கு நம்ம அசைட் அப்படின்ற ஒரு டேக்க யூஸ் பண்றோம். அசைடு டேகுக்குள்ள நம்ம என்ன எழுதணும்னு சொன்னா, டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் அப்படின்ற டேக யூஸ் பண்ணி, சம்மரி அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி தான் அதுக்கு வெளியே என்ன சம்மரி வரணும் அப்படின்றத யூஸ் பண்ணணும். சம்மரி குடுத்துட்டு தான் நம்ம மெயின் அந்த ஹெட்டிங் மாரி இருக்கு இல்லையா? அந்த சம்மரிக்குள்ள தான் அத எழுதணும். அப்ப சம்மரிக்குள்ள நம்ம என்ன எழுத போறோம்? ரெக்கமெண்டட் புக்ஸ் எழுதிட்டோமா? இது வந்து அது மெயினா தெரிஞ்சிரும். அடுத்தது வந்து நம்ம என்னென்ன புக்ஸ்ன்னு சொல்லி எழுதலாமா? நான் படிக்கிற சில புக்ஸயே நான் உங்களுக்கு சொல்றேன். அத வாங்கி நீங்க படிச்சீங்கன்னா கூட உங்களுக்கு நல்லா இருக்கும். சைக்காலஜி ஆஃப் மனி. மனியோட சைக்காலஜி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அடுத்தது வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ். உங்க ஹேபிட்ட வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு இது வந்து சரியான புக் இது. அடுத்தது என்ன புக் குடுக்கலாம்? பவர் ஆஃப் சப் சப்கான்ஷியஸ் மைண்ட். பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட். அடுத்தது முக்கியமான ஒரு புக். ரிச் டாட் புவர் டாட். ரொம்ப பாப்புலரான புக்ஸ் தான் எழுதியிருக்கேன். வாங்கி படிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அசைடுன்ற டேக யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸ்ன்ற டேக யூஸ் பண்ணி, அதுக்கு ஒரு ஹெட்டிங் மாரி தெரியணும். அதுக்காக சம்மரி டேக்குள்ள நம்ம என்ன எழுதியிருக்கோம்? ரெக்கமெண்டட் புக்ஸ் எழுதியிருக்கோம். அதுக்கப்புறம் பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நம்ம என்ன எழுதியிருக்கோம்னு சொன்னா, இத எழுதியிருக்கோம். நான் பேராகிராஃபா பிரிச்சிருக்கேன். இது எப்படி வருதுன்னு தெரியல வெப்சைட்ல. நாம போய் பார்க்கலாம். ஓகேங்களா? இவ்வளவுதான் அசைட் டேக். இப்போ இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? எங்க நான் எழுதுனேன்? விஜய் சாருக்கு கன்டென்ட்க்கு கீழ நான் அத எழுதுனேன். பார்த்தீங்கன்னு சொன்னா ரெக்கமெண்டட் புக்ஸ்ன்னு வந்துருச்சு. இங்க ஒரு வந்திருக்கா? ஒரு சிம்பல் மாரி வந்திருக்கு. இதுதான் ஒரு இது. இதுக்கும் வெப்சைட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. நமக்கு தேவைப்பட்டா நம்ம வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். கிளிக் பண்ணி இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்ப நான் கிளிக் பண்றேன் பாருங்க. கிளிக் பண்ணேன்னு சொன்னா அது ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆகுதா? என்னென்ன புக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அது காட்டுது. சைக்காலஜி ஆஃப் மனி, அட்டாமிக் ஹேபிட்ஸ். அப்படியே ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வெப்சைட்டுக்கும் சம்மந்தம் இல்ல. சின்ன ஆட் மாரி குடுக்குறதுக்கு தான் இந்த அசைட் டேக் வந்து யூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அசைட் டேக்னா என்னன்னு சொல்லி. அடுத்தது வந்து அசைட் டேக் முடிஞ்சதா? நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டர் டேக். ஃபூட்டர் டேக்னா அதிலேயே வந்துருச்சு பாருங்க. ஃபூட்டர்னா என்னது? கீழ செருப்பு நம்மளுடைய பாதம். அப்போ ஃபூட்டர் அப்படின்றது ஒரு வெப்சைட்டுக்கு கீழ என்ன கன்டென்ட் இருக்கோ அத தான் ஃபூட்டர் டேக்ல நம்ம எழுத போறோம். அதான் சொல்றாங்க பர்ப்பஸ் ஃபார் ஃபூட்டர் கன்டென்ட் லைக் எக்ஸ்ட்ரா இன்ஃபோ ஆர் லிங்க்ஸ். ஏதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபோ குடுக்கணும், லிங்க்ஸ் குடுக்கணும்னு சொன்னா, நம்ம ஃபூட்டர் அப்படிங்கிற டேக் யூஸ் பண்ணி நம்ம குடுக்கணும். இது வந்து ஒரு செமாண்டிக் டேக். இதோட லொகேஷன் எங்க இருக்கும்? டைப்பிக்கலி அட் த பாட்டம் ஆஃப் பேஜோடைய பாட்டம்ல இருக்கும். அதேபோல என்ன கன்டென்ட் இருக்கும் உள்ள? காப்பி ரைட்ஸ், கான்டாக்ட், சோசியல் மீடியாவோட லிங்க்ஸ் இந்த கன்டென்ட் உள்ள இருக்கும். மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் கேன் பி யூஸ்டு மோர் தென் ஒன்ஸ் ஆன் எ பேஜ். பேஜ்ல ஒரு தடவைக்கு மேல கூட நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, செக்ஷனுக்கு ஏத்த போல நீங்க ஃபூட்டர் டேக்க யூஸ் பண்ணி அந்த கன்டென்ட்ட உள்ள எழுதிக்கலாம். நம்ம அத எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு கன்டென்ட் எங்க முடியுது?
மெயின் டேக் எங்க முடியுதோ அங்கதான் நம்மளுடைய கண்டென்ட்டே வந்து முடியுது இல்லையா? சரி தனுஷோட என்ன செய்யுதுன்னு சொன்னா நம்மளுடைய மெயின் கண்டென்ட்டே முடியுது. இந்த பேக் டு டாப் அத தனியா வச்சுக்கங்க. அது இப்போதைக்கு தேவையில்ல. ஓகேங்களா? மெயின் எங்க முடியுதோ அதுக்கு அடுத்தது தான் ஃபூட்டர் டேக் வந்து ஆரம்பிக்கணும். தனுஷோட மெயின் டேக் முடியுது. நான் என்ன செய்றேன்? ஃபூட்டர் டேக்க இங்க போடுறேன். சரி ஃபூட்டர் டேக் எதுக்குப்பா? இதுல என்னப்பா எழுதுறது? இப்போ நம்ம இது வரைக்கும் எதுவுமே அட்ரஸ் எழுதல இல்லையா? எந்த லிங்க்கும் குடுக்கல. அதனால சின்னதா ஒரு அட்ரஸ் மாரி நான் எழுதி, அத வந்து என்னுடைய வெப்சைட்டுக்கு கீழ இருக்கிற மாரி நான் பார்த்துக்கிறேன். அதனால என்ன செய்றேன்னு சொன்னா, பொதுவா இந்த அட்ரஸ்லாம் எதுல இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இட்டாலிக்ல இருக்கும் பார்த்துருக்கீங்களா? இட்டாலிக் லெட்டர்ல இருக்கணும். இப்ப அதுக்கு நம்ம இட்டாலிக்ன்னு யூஸ் பண்ண தேவையில்ல. பொதுவாவே நீங்க அட்ரஸ் அப்படின்ற இந்த டேக இந்த டேப் தட்டுனேன்னு சொன்னா, அது ஒரு டேகாவே மாறிடுச்சு. அட்ரஸ்ன்ற டேக். இப்ப இதுக்குள்ள நீங்க எழுதுற லெட்டர்ஸ் எல்லாமே என்ன செய்யும்னு சொன்னா, இட்டாலிக்ல வரும். ம். ஐயோ! இது பேராகிராஃப்ல எழுதணும் இல்லையா? பேராகிராஃப்ல நான் என்ன செய்றேன்? ஒரு பி ஆட் பண்ணி, அதுக்கு அதுக்கு அடுத்த லைன்ல வரணும் எனக்கு. இது என்னுடைய அட்ரஸ்ப்பா பார்த்துக்கங்க. கோட்டபுத்தூர்ல இருக்கேன் நான். பார்த்தீங்கன்னா, லைட்டா சின்னதா அட்ரஸ் மாரி எழுதி, இது என்ன செஞ்சிருக்கேன்னு சொன்னா, ஃபூட்டர் டேக்குள்ள நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஃபூட்டர் டேக்குள்ள போட்டிருக்கேன். இதோடைய அவுட்புட்ட போய் பார்க்கலாம் வாங்க. இங்க பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. நம்பர் 171 எம்ஜி ரோட் கோட்டகுப்பம் தமிழ்நாடு 605104 பிஆர் வேற வந்துருச்சு. டேக் யூஸ் ஆகலையே. வந்துருச்சா? பாருங்க இட்டாலிக்ல வந்திருக்கு. இந்த கன்டென்ட்ட நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இது வந்து என்னுடைய ஃபூட்டர் கன்டென்ட்ப்பா அப்படின்னு சொல்லி சர்ச் இன்ஜினுக்கு சொல்றதுக்காக வேண்டி, நான் ஃபூட்டர் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஓகேங்களா? புரிஞ்சுதா? ரொம்ப ஈஸி தாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு லெவல் தான் இது. நம்ம என்ன பார்த்தோம்? செமாண்டிக்னா என்ன? நான் செமாண்டிக்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது பாடி இருக்கு. அந்த பாடிக்குள்ள என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணணும்? மெயினா வந்து ஹெட்டர் டேக் இருக்கணும், மெயின் டேக் இருக்கணும், ஃபூட்டர் டேக் இருக்கணும்னு பார்த்தோம். மெயின் டேக் ஹெட்டர் டேக்ல என்ன இருக்கணும்? பொதுவா நேவிகேஷன் லிங்க்ஸ் இருக்கணும். அதே போல மெயின் டேக் உள்ள இருக்கணும், செக்ஷன் இருக்கணும், ஆர்டிகல் இருக்கணும். நீங்க செக்ஷனுக்குள்ளேயும் ஆர்டிகல் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி எழுதலாம். செக்ஷனுக்கு வெளியேயும் ஆர்டிகல் அப்படின்னு டேக் யூஸ் பண்ணி நீங்க அந்த ஆர்டிகல் எழுதிக்கலாம். ஆர்டிகல் வந்து அந்த டிபெண்டன்ட்டா இருக்காது அந்த வெப்சைட்டுக்குன்னு பார்த்தோம். அதே போல அசைடு வந்து ஒரு சின்னதா ஆட் பண்றதுக்காக வேண்டி எழுதப்படக்கூடிய டேக். அதே போல ஃபூட்டர்னா என்னன்னு சொல்லி படிச்சோம். ஓகேங்களா? ஃபூட்டர் வரைக்கும் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்ப்போம்னு சொன்னா, ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் ஜஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அத புரிஞ்சுக்கங்க. ரொம்ப ஈஸி தான். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொன்னா, நம்மளுடைய சைட்ல ஃபோல்டர் இருக்கும் இல்லையா? அது எப்படி என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கணும்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ரூட் டைரக்டரி. ஒரு மெயினான ஃபோல்டர் இருக்கணும். அந்த ஃபோல்டருக்குள்ள தான் நம்மளுடைய எல்லா ஃபைல்ஸோடைய ஃபோல்டரும் இருக்கணும். அதுக்கு அதுக்கு பேர் வந்து ரூட் டைரக்டரி. அதுக்கு உள்ள வந்து HTML உடைய ஃபைல் இருக்கணும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா index.html அப்படின்னு சொல்லி அந்த ஃபைல் வந்து தனியா கிடக்குதா? லாஸ்ட்ல பாருங்க. அப்படி தனியா கிடக்கக்கூடாது. அதுக்கு HTMLக்குன்னு ஒரு தனியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணி நம்ம உள்ள போடணும். இப்போ வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது. நம்ம HTML தான் படிச்சுட்டு இருக்கோம். CSSலாம் இன்னும் படிக்கல. அதனால நான் பெருசா ஃபோல்டர் கிரியேட் பண்ணல. ஆனா நீங்க முழுசா வெப்சைட் கிரியேட் பண்ணும்போது HTMLக்கு தனியா ஃபோல்டர் இருக்கணும். CSSக்கு தனியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். ஜாவா ஸ்கிரிப்ட்க்கு தனியா ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நம்ம இமேஜுக்கு ஆல்ரெடி ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இமேஜ்லாம் போட்டுருக்கோம் இல்லையா? அந்த இமேஜோட ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். அதே போல அசெட்ஸ்ன்ற ஃபோல்டர் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ள வீடியோவா இருக்கட்டும், ஹெவி ஃபைல்ஸ், ஃபாண்ட்ஸ் இதெல்லாம் போடுறதுக்கு இந்த அசெட்ஸ் அப்படின்ற இந்த டேக் யூஸ் பண்ணி தான் இந்த ஃபோல்டரை என்ன செய்யணும்னு சொன்னா நம்ம கிரியேட் பண்ணணும். டைரக்டரிஸ் அப்படின்ற ஃபோல்டர் என்னன்னு சொன்னா, பொதுவா இப்போ நம்ம வந்து HTML ஃபோல்டரை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆனா அதுக்குள்ளேயே வந்து என்ன செய்யணும்னு சொன்னா, லெவல் வைஸ்ல நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, சில ஃபோல்டர்ஸ கிரியேட் பண்ணணும் அப்படின்ற தேவை ஏற்படும்போது, அதுக்கு பேர் வந்து டைரக்டரிஸ் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. புரிஞ்சுதுங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நெக்ஸ்ட் சாப்டர் வந்து மோர் டேக்ஸ். இன்னும் சில டேக்ஸ் இருக்கு. அத பத்தி படிப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னு சொன்னா நேவிகேஷன் டேக். நேவிகேஷன் டேக்க பத்தி ஆல்ரெடி நான் விக்கிபீடியா வச்சு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாரி சொல்லியிருந்தேன். இன்னொரு தடவ நான் சொல்றேன். இங்க பாருங்க. இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு சின்னதா மெனு மாரி இருக்கு. இதுல ஹோம், அபவுட், சர்வீசஸ், கான்டாக்ட்ன்னு சொல்லி
ஒரு வெப்சைட்டுக்குள்ள என்னென்ன இருக்குமோ அதெல்லாம் இங்க குடுத்துருக்காங்க. அபௌட்ன்னு சொன்னா, அது நெக்ஸ்ட் பேஜ்ல அவங்கள பத்தி சொல்லியிருப்பாங்க. சர்வீசஸ் பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட் இருக்கும். அதெல்லாம் என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, இங்க ஆங்கர் டேக்க யூஸ் பண்ணி அத என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, அத ஒரு லிங்க்கா ஆக்கியிருக்காங்க. அந்த லிங்க்குக்கு எப்படி நம்ம லிங்க் பண்ணணும்னு சொல்லிலாம் பார்த்தோம். தனுஷோட அந்த லிங்க்லாம் வச்சோம் பார்த்தீங்களா? அதுக்கு ஹேஷ் வந்து யூஸ் பண்ணி எப்படி அத லிங்க் ஆக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அது மாரி இங்க பண்ணியிருக்காங்க. அதுதான் நேவிகேஷன். இது வந்து ஒரு ஆ அந்த அந்த மெஷினுக்கோ, சர்ச் இன்ஜினுக்கோ புரியறதுக்காக வேண்டி இது வந்து இதுதான்ப்பா என்னுடைய நேவிகேஷன் அப்படின்னு சொல்லி இந்த நேவிகேஷன் அப்படின்ற நேம் டேக்க யூஸ் பண்ணி நம்ம அதுக்கு டிஃபைன் பண்றோம். அதான் சொன்னாங்க பர்பஸ் என்க்ளோசஸ் நேவிகேஷன் லிங்க்ஸ் ஆர் மெனுஸ். நேவிகேஷன் லிங்க்கா இருக்கட்டும், மெனுவா இருக்கட்டும், அத நேவிகேட் பண்றதுக்கு இந்த டேக் வந்து யூஸ் ஆகுது. அதேபோல இது வந்து ஒரு செமான்டிக் டேக். யூசுவலி கண்டெய்ன்ஸ் லிஸ்ட், அதாவது யூஎல், ஓஎல்னா ஆர்டர் லிஸ்ட், இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். அதே போல ஆங்கர் டேக், இது போல ஏதாவது லிஸ்ட் டிஃபைன் பண்றதுக்காக இருக்கட்டும், ஒரு லிங்கை டிஃபைன் பண்றதுக்காக இருக்கட்டும், அதுக்கு இந்த நேவிகேஷன் டேக்கை வந்து யூஸ் பண்ண போறோம். 8 ஸ்கிரீன் ரீடர்ஸ் இன் ஐடென்டிஃபைங் சைட் நேவிகேஷன், அதான் சைட்டை வந்து நேவிகேட் பண்றதுக்கு ஸ்கிரீன் ரீடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்காக வேண்டி இந்த நேவிகேஷன் டேக்கை வந்து நம்ம யூஸ் பண்றோம். அது எப்படி யூஸ் பண்றதுன்றத நம்ம பார்த்துடலாமா? நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கோம், இங்க நேவிகேஷன் டேக் வந்து பொதுவா எதுக்காக யூஸ் பண்ணணும்னு சொன்னா, ஒண்ணு லிஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணணும். இல்லன்னு சொன்னா, ஒரு லிங்க்க நம்ம குடுக்குறோம் ஹெட்டர்லன்னு சொன்னா, அத நேவிகேட் பண்றதுக்கு இந்த நேவிகேஷன் டேக் யூஸ் பண்ணணும். இப்ப நம்ம இங்க லிங்க்க யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? நம்ம அந்த வேற சைட்டுக்கு போறதுக்கு, அஜித்ன்னு சொல்லி நெக்ஸ்ட் ஒரு வெப் பேஜ் இருக்கு. அந்த நெக்ஸ்ட் பேஜ் போறதுக்கு, தனுஷ் நம்ம பேஜ்லயே கீழ இருக்கு. அந்த கன்டென்ட்க்கு போறதுக்கு நம்ம லிங்க்ஸ கிரியேட் பண்ணியிருந்தோம். அந்த லிங்க்ஸ் வந்து உங்களுக்கு வெப்சைட்ல தெரியும். இந்த லிங்க்ஸ வந்து நான் அந்த சர்ச் இன்ஜினுக்கு நான் சொல்றேன், இதுதான்ப்பா நேவிகேஷன். இந்த லிங்க்ஸ் தான் என்னோட இந்த சைட்ல வந்து நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு நான் அந்த நேவிகேட் பண்றதுக்கு என்ன செய்றேன்? நேவிகேஷன் பண்றதுக்கு நான் அப்படின்ற டேக்க யூஸ் பண்ணி நான் நேவிகேட் பண்றேன் இந்த லிங்க்ஸ. கட் பண்ணி நான் என்ன செய்றேன்? ஹெட்டருக்குள்ளேயே தான் முடிக்கணும். ஓகேங்களா? ஓகேங்களா? இந்த நேவிகேஷன் டேக் யூஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்கேன்? ஓ! நான் நேவிகேஷன் டேக் யூஸ் பண்ணி நான் சர்ச் இன்ஜின்க்கு டிஃபைன் பண்ணியிருக்கேன். இதுதான்ப்பா என்னுடைய சைட்ல நேவிகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் நேவிகேஷன் டேக் வந்து இப்படிதான் யூஸ் பண்ணணும். இத நான் என்ன இதுக்கு சைட் சர்ச் இன்ஜினுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நேவிகேட் பண்றதுக்கு. அதுக்காக வேண்டி தான் இந்த நேவிகேஷன் டேக் வந்து யூஸ் பண்றோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னது? நெக்ஸ்ட் வந்து பிளாக் ஆர் இன்லைன் எலிமெண்ட்ஸ். இதெல்லாம் பிளாக் ஆர் இன்லைன் எலிமெண்ட்ஸ், அடுத்தது டிவ் பார்ப்போம், ஸ்பேன் பார்ப்போம். இதெல்லாம் என்னன்னு சொன்னா புரிஞ்சுக்குங்க. ஒரு வெப்சைட்ல ஸ்பேஸ் எவ்வளோ எடுக்குது? ஒரு எலிமெண்ட் வந்து அந்த வெப்சைட்ல எவ்வளோ ஸ்பேஸ் விட்த்ல எவ்வளோ ஸ்பேஸ் எடுக்குது அப்படின்ற புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி தான் இந்த பிளாக் ஆர் இந்த இன்லைன் எலிமெண்ட் இந்த கான்செப்ட். இப்போ பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு என்னன்னு சொன்னா, நியூ லைன் நியூ லைன்ல வந்து அது ஸ்டார்ட் ஆகுது. ஃபுல் விட்த், அதாவது டேக் அப் ஆல் ஹரிசாண்டல் ஸ்பேஸ் எல்லா விட்த்தும் என்ன செய்யும்னு சொன்னா, வெப்சைட்ல இருக்க ஹரிசாண்டல்ல அந்த விட்த் ஃபுல்லா என்ன செய்யும்னு சொன்னா, இந்த பிளாக் எலிமெண்ட் வந்து ஸ்பேஸ் எடுத்துக்கும். அதே போல என்ன சொல்றாங்க, கேன் ஹேவ் மார்ஜின்ஸ் அண்ட் பேடிங், இதெல்லாம் சிஎஸ்எஸ்ல பார்ப்போம். சைஸ் விட்த் அண்ட் ஹைட் கேன் பி செட். விட்த் ஹைட் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, இந்த பிளாக் எலிமெண்ட்ல செட் பண்ண முடியும். இந்த பிளாக் எலிமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் என்ன சொன்னா, இந்த டிவ் எலிமெண்ட், பேராகிராஃப் எலிமெண்ட், இந்த H1, அன்ஆர்டர் லிஸ்ட், இதெல்லாம் என்னன்னு சொன்னா பிளாக் எலிமெண்ட். இதெல்லாம் என்ன செய்யும்? விட்த்தை ஃபுல்லா எடுத்துக்கும். நம்ம பாதி அளவு தான் அந்த வெப்சைட்ல எழுதியிருந்தா கூட, அதோடைய வெப்சைட்ல உள்ள எல்லா ஸ்பேஸையும் என்ன செய்யும்னு சொன்னா, அது வந்து எடுத்துக்கும். இதெல்லாம் பிளாக் எலிமெண்ட்ஸ். இன்லைன் எலிமெண்ட்ஸ்ன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, ஸ்டே இன் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல அதான் இப்போ பேராகிராஃப் எழுதிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேலே கீழே ஸ்பேஸ் எடுத்துக்குது பார்த்தீங்களா? அதுதான் பிளாக் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அது ஒரு எக்ஸாம்பிள். இன்லைன் எலிமெண்ட்னா என்ன சொன்னா, ஸ்டேஸ் இன் லைன் வித் த டெக்ஸ்ட். அந்த டெக்ஸ்ட்லயே இருக்கும். ஓகேங்களா? ஸ்பேஸ் வந்து அந்த டெக்ஸ்ட்லயே ஸ்பேஸ் இருக்கும். விட்த் வந்து ஜஸ்ட் அஸ் வைட் அஸ் த கன்டென்ட். அந்த கன்டென்ட் எவ்வளோ இருக்கோ அந்த ஸ்பேஸ் மட்டும் தான் என்ன செய்யும்னு சொன்னா, வெப்சைட்ல அந்த வெப் பேஜ்ல அந்த ஸ்பேஸ வந்து இந்த இன்லைன் எலிமெண்ட் வந்து எடுக்கும். நோ பிரேக், நோ நியூ லைன் பிட்வீன் த எலிமெண்ட்ஸ். அந்த எலிமெண்ட்ஸ்க்கு பிட்வீன்ல எந்த ஒரு லைனும் இருக்காது. அதே போல
லிமிட்டட் ஸ்டைலிங், கான்ட் செட் சைஸ் ஈஸிலி. எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொன்னா ஸ்பேன் எலிமெண்ட்டு, ஆங்கர் எலிமெண்ட்டு, ஸ்ட்ராங்கு, இஎம், இமேஜ் இதெல்லாம் என்னன்னு சொன்னா இன்லைன் எலிமெண்ட்ஸ். இன்லைன் எலிமெண்ட்ஸ்னு சொன்னா அந்த எவ்வளவு கண்டென்ட் இருக்கோ அதுக்கான ஸ்பேஸ் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள்ஸை யூஸ் பண்ணி நம்ம படிச்சாதான் புரியும். அந்த எக்ஸாம்பிள்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படிக்க ஆரம்பிச்சிடலாமா? அதுல வந்து இப்போ டிவ் டேக் நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா படிக்கலாம். டிவ் டேக்ல இந்த டிவ் டேக்கை யூஸ் பண்ணியே பிளாக் எலிமெண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம படிப்போம். பிளாக் எலிமெண்ட்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்தது? டிவ் டேக் வந்தது, பேராகிராஃப் டேக் வந்தது, வேற என்ன வந்தது? ஹெட்டிங் இதெல்லாம் வேணாம். வெறும் டிவ் அண்ட் பேராகிராஃப் வச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். அது நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஒரு தனியா ஒரு ஃபைலே நான் கிரியேட் பண்ணி நான் போட்டு காட்டுறேன். அதுக்கு நான் வந்து நியூ டாட் ஹெச்டிஎம்எல் அப்படின்ற ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலை நான் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணி நான் அதுக்குள்ள போயிடுறேன். நான் ஏன் இந்த தனியா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணேன்னு சொன்னா அதுல உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. இதுல வந்து சிம்பிளா சின்ன சின்ன லைன் எழுதி அது எப்படி உங்களுக்கு வெப்சைட்ல தெரியுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். இப்போ டிவ் டேக் தான் நம்ம படிச்சுட்டு இருந்தோம். டிவ் டேக்கை படிச்சுட்டு இருந்தோம். அப்போ என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா டிவ் டேக்னா என்னன்னு சொன்னா இந்த டிவ் டேக் பர்பஸ் என்னன்னு சொன்னா ஆக்ட் அஸ் அ கண்டெய்னர் ஃபார் த அதர் ஹெச்டிஎம்எல் எலிமெண்ட்ஸ். எவ்வளோ ஹெச்டிஎம்எல் எலிமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு சிலதை வந்து நம்ம கண்டெய்னராக அதை யூஸ் பண்ணலாம். சில சில எலமெண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா சில எலமெண்ட்ஸ்க்கு சில ஸ்டைலிங் பண்ண வேண்டியது இருக்கும். சில எலமெண்ட்ஸ் ஒண்ணா சேர்த்து இதுக்கு மட்டும் நம்ம டெக்ஸ்டோட ஸ்டைலை மாற்றணும். இதுக்கு மட்டும் இந்த எலமெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா டெக்ஸ்டோட கலரை மாற்றணும். இது எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னு சொன்னா தனித்தனியா செய்ய முடியாது. அது எல்லாமே டிவ்வுடைய டேக்ல யூஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா அந்த டிவ் டேக் வந்து ஒரு கண்டெய்னரா யூஸ் ஆகும். அந்த என்ன செய்யலாம்னு சொன்னா அந்த டிவ் டேக்ல மட்டும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா ஒரு மாற்றத்தை நம்ம செஞ்சோம்னு சொன்னா அது எல்லா எலமெண்ட்லயும் அந்த மாற்றம் ஏற்படும். அதுதான் சொல்றாங்க இது வந்து ஒரு கண்டெய்னர். இது வந்து என்ன சொன்னா ஒரு நான் செமாண்டிக், அதாவது இது வந்து ஒரு சர்ச் இன்ஜினுக்கு அதாவது எஸ்இஓக்கு ஃப்ரெண்ட்லியான ஒரு டேக் கிடையாது. நான் செமாண்டிக் டேக் இது. பொதுவா எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னு சொன்னா காமன்லி யூஸ்டு ஃபார் லே அவுட் அண்ட் ஸ்டைலிங். சிஎஸ்எஸ்ல ஸ்டைலிங் பண்றதுக்காக வேண்டியது இந்த டிவ் டேக் வந்து மேக்ஸிமம் யூஸ் ஆகுது. அதே போல ஃபிளெக்சிபிலிட்டி, இது ஃபிளெக்சிபிளா இருக்கும். நான் இதை எப்படி பண்றதுன்ற பார்ப்போம். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா டிவ் டேக்கை நான் எழுதுவேன். டிவ் அப்படின்ற டேக் யூஸ் பண்ணி அதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னு சொன்னா பேராகிராஃப் ஒன்று எழுதுவேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா டிவ் டேகும் என்னது பிளாக் எலிமெண்ட், பேராகிராஃப் டேகும் பிளாக் எலிமெண்ட். அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பேராகிராஃப்ல என்ன சொல்றாங்க? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேரா. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேரா. அடுத்ததுல திஸ் இஸ் மை செகண்ட் பேரா அப்படின்னு எழுதுறேன். இப்போ இது வெப்சைட்ல எப்படி வருதுன்னு பார்ப்போமா? நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன், இங்க பாருங்க. இப்படி திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேரா, திஸ் இஸ் மை செகண்ட் பேரா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. இதை பேராகிராஃப், இதுவும் பேராகிராஃப். ஆனா இதை டிவ் டேக் குள்ள போட்டிருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு இப்போ பார்ப்போமா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வந்து நான் அது எப்படி செய்யணும்னு சொல்லி சொல்லல. வெப்சைட்ல போய் நீங்க ரைட் கிளிக் பண்ணி கீழே வந்து இன்ஸ்பெக்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா இது போல உங்களுக்கு வரும். இது என்னன்னு சொன்னா உங்களுடைய வெப் 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 பேஜ்ல வந்து எது எது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வேண்டி இதுலயே என்ன செய்யலாம்னு சொன்னா லைவ் எடிட்டிங்ல உங்களுடைய லைவா எடிட் பண்ணலாம். உங்களுடைய ஸ்டைலிங்கா இருக்கட்டும், கலர் மாத்துறதா இருக்கட்டும், இதெல்லாம் இதுக்குள்ளேயே செய்யலாம். இப்போ இது எங்க இருக்கு? பாடி, இதான் பாடி இல்லையா? பாடியில டிவ் டேக் இருக்கா? இந்த டிவ் டேக் ஓபன் பண்ணா அதுக்குள்ள 2 பேராகிராஃப் இருக்கு பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நான் பேராகிராஃப்ல ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு சொன்னா பார்த்தீங்கன்னு சொன்னா திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேராவா? என்னடா இது? திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேரா இதோட முடியுது. இதோட முடியுது இல்ல? இதோட முடியுது வந்து லெட்டர். ஆனா நான் அதுல ஹோவர் பண்ணும்போது பாருங்க அந்த விட்த் ஃபுல்லா எடுத்துக்கிச்சு.
எல்லா விட்த்தும் எடுத்துக்கிச்சு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேரா அப்படின்ற அந்த பேராகிராஃப் வந்து விட்த் ஃபுல்லாவே எடுத்துக்கிச்சு. செகண்ட் பாருங்க, செகண்ட் என்ன செய்யுதுன்னு சொன்னா விட்த் ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. ஆனா தனித்தனியா நான் ஹோவர் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னு சொன்னா அது தனித்தனியா காட்டுது. இதே நான் டிவ்ல போய் இப்போ ஹோவர் பண்றேன். அப்ப பாருங்க, டிவ்ல ஹோவர் பண்ணும்போது அது 2த்தையும் சேர்த்து காட்டுது. அது அப்படியே ஒரு கண்டெய்னர் போல ஆக்கிடுச்சு. கண்டெய்னர் போல ஆக்கி அது ஃபுல்லாவே அது எடுத்துக்கிச்சு. இதுதான் டிவ் டேக்கும் பேராகிராஃப் டேக்கும் உள்ள வித்தியாசம். டிவ் டேக் வந்து ஒரு கண்டெய்னர் போல யூஸ் ஆகும். அது அந்த மொத்த செக்ஷனே அது எடுத்துக்கும். பேராகிராஃப் டேக்ன்ற பேராகிராஃப் டேக் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த விட்த்த ஃபுல்லா எடுத்துக்குது. டிவ்வும் என்ன சொன்னா, இது டிவ்வும் பிளாக் எலிமெண்ட். அதனால அதுவும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த விட்த் ஃபுல்லா எடுத்துக்குது. இப்போ நான் என்ன செய்றேன்னு சொன்னா, ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லி காட்டுறேன் பாருங்க. டிவ் டேக் வந்து உங்களுக்கு புரியுதுங்களா? டிவ் டேக் புரிஞ்சிருச்சு. இப்போ என்ன செய்யலாம்? அடுத்தது ஸ்பேன் டேக். ஸ்பேன் டேக்னா என்னன்னு சொன்னா, இதோட பர்ப்பஸ் என்னன்னு சொன்னா, யூஸ்டு ஃபார் இன்லைன் எலமெண்ட்ஸ் டு ஸ்டைல் ஆர் மேனிபுலேட் ஒரு போர்ஷன் ஆஃப் த டெக்ஸ்ட். அதாவது ஒரு எலமெண்ட் இருக்கு. அந்த எலமெண்ட்ட வந்து ஸ்டைல் பண்ணணும். அதுல ஏதாவது சின்னதா சேஞ்ச் பண்ணணும். இல்ல அந்த அந்த போர்ஷனுடைய டெக்ஸ்ட்ட வந்து மாத்தணும் அப்படின்னு சொன்னா, என்ன செய்யணும்னு சொன்னா, ஸ்பேன் டேக்க யூஸ் பண்ணி என்ன செய்யணும்னு சொன்னா, அத நம்ம எழுதணும். இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பண்ணிருக்காங்க. ஒரு பேராகிராஃப் இருக்கு. ஒரு பேராகிராஃப்க்குள்ள என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஒரு ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்கு. ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அது என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, ஸ்பேன் அப்படின்ற அந்த டேக்க யூஸ் பண்ணி, அதுக்கு கிளாஸ் அப்படின்னு ஒண்ணு எழுதி, என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்கங்க. அந்த வேர்ட வந்து தனியா எடுத்து வச்சிருக்காங்க. ஸ்பேனுடைய டேக் யூஸ் பண்ணி தனியா எடுத்து வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஸ்பேனுன்ற இந்த டேக்க யூஸ் பண்ணதுனால, இந்த ஹைலைட்டட் அப்படின்ற இந்த சென்டென்ஸ மட்டும் நம்ம என்ன வேணா செய்யலாம். இதோட ஸ்டைலிங் மாத்தலாம், இதோட கலரிங் மாத்தலாம், இது இதோட இதோட டெக்ஸ்ட்ட பெருசாக்கலாம். என்ன வேலை நம்ம செய்யலாம். அதுக்கு தான் இந்த ஸ்பேனுன்ற டேக் வந்து யூஸ் ஆகுது. இது வந்து விட்த்த ஃபுல்லா எடுக்காது. இது எவ்வளோ கன்டென்ட்டோ இந்த கன்டென்ட்க்குள்ள இருக்க ஸ்பேஸ் மட்டும் தான் எடுக்கும். ஸ்பேஸ பெருசா எடுத்துக்காது. ஓகேங்களா? இதான் இதோடைய பர்ப்பஸ். இது வந்து ஒரு நான் செமாண்டிக் டேக். இது பொதுவா எதுக்கு யூஸ் பண்ண போதுன்னு சொன்னா, ஸ்டைலிங்க்கு. அதாவது கலரு, ஃபாண்ட் ஏதாவது எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும்னு சொன்னா, அது இந்த டேக்க யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா, பர்ட்டிகுலர் அந்த கன்டென்ட்ட மட்டும் நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். அதேபோல டஸ் நாட் பிரேக் டெக்ஸ்ட் ஃப்ளோ ஆர் கிரியேட் எ நியூ பிளாக் லெவல் எலிமெண்ட். புதுசா ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட்ட இத கிரியேட் பண்ணாது. இத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துட்டு வந்துடலாமா? இப்ப என்ன செய்யலாம்னு சொன்னா, ம் என்ன செய்யலாம்? நான் இதுலருந்து சில விஷயங்கள காப்பி பண்ணிக்கிறேன். இந்த விஜய் சாருடைய இது இருக்கு இல்லையா? இத காப்பி பண்ணி நான் அங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது ஒரு பேராகிராஃப் தானே அது. இது ஒரு பேராகிராஃப். ஓகேவா? இந்த பேராகிராஃப் நான் கொஞ்சம் விராப் பண்ணிக்கிறேன். விராப் பண்ணி ஒரு ஆல்ரெடி இது பண்ணி பார்த்தது. அது இங்க இருக்கு. ஸ்பேன் வேர்ட். நம்ம ஸ்பேன் எலிமெண்ட்க்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன பார்த்தோம்? ஸ்பேன் இன்லைன் இன்லைன் எலிமெண்ட்ஸ்க்கு பிளாக் எலிமெண்ட்க்கு நம்ம டிவ் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதே போல பேராகிராஃப்ன்ற அந்த எலிமெண்ட் அந்த டேக்கை யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னா, அது எப்படி ஸ்பேஸ் எடுக்குது அப்படின்றத பார்த்தோம். டிவ் யூஸ் பண்ணா அது எப்படி கண்டெய்னர் போல அந்த எல்லா விஷயங்களையும் எடுத்துக்குது, எல்லா டேக்கையும் எடுத்துக்குது. பேராகிராஃப் அப்படின்ற யூஸ் பண்ணும்போது, அது எப்படி அந்த குறிப்பிட்ட வேர்ட் மட்டும் இல்லாம விட்த்த ஃபுல்லா எடுத்துக்குதுன்றத பார்த்தோம். இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து என்னன்னு சொன்னா பிளாக் எலிமெண்ட். பிளாக் எலிமெண்ட் சொன்னா விட்த் ஃபுல் ஸ்பேஸ் எடுத்துக்கிறதுக்கு பிளாக் எலிமெண்ட். இன்லைன் எலிமெண்ட்னு சொன்னா எவ்வளோ கன்டென்ட்டோ அந்த கன்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் எடுக்கிறது மட்டும் தான் இன்லைன் எலிமெண்ட். அப்போ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த ஸ்பேனா இருக்கட்டும், ஸ்பேன் டேக்கா இருக்கட்டும், ஆங்கர் டேக், ஸ்ட்ராங், இமேஜ் டேக் இதெல்லாம் என்னன்னு சொன்னா, அதோட கரெக்ட்டா அந்த ஸ்பேஸ் மட்டும் என்ன செய்யும்னு சொன்னா எடுத்துக்கும். நம்ம விஜய் சாருடைய இமேஜையும் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க. இமேஜ் யூஸ் பண்ணி ஏன்னா இமேஜும் என்னன்னு சொன்னா ஒரு இன்லைன் எலிமெண்ட். ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எது பிளாக் எலிமெண்ட், எது இன்லைன் எலிமெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஈஸியா இருக்கும். நான் லைட்டா ஸ்பேஸ் விட்டுக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த ஸ்பேஸ்லாம் வெப்சைட்ல பெருசா ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது. உங்களுக்கு தெரியும்ல? ஸ்பேஸ் விட்டா தான் கொஞ்சம் குழப்பாம நல்லா புரியும். அதுக்காக ஸ்பேஸ் விடுறேன். வேற ஒண்ணும் இல்ல. இது பேராகிராஃப், இது இமேஜ். ஓகேங்களா? ஸ்பேஸ் விட்டுக்கிட்டாச்சு. இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒரு விஜய்ல இங்க ஒரு கரிஸ்மேட்டிக் அப்படின்ற வேர்ட் இருக்கா?
இந்த கரிஸ்மேட்டிக் அப்படின்ற வேர்ட மட்டும் நாம வந்து தனியா எடுக்கணும். அத ஸ்பேன்ன்ற டேக்க யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அத ஒரு தனியா ஆக்கப் போறோம். அதாவது இன்லைன் எலிமெண்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன். இங்க வந்து என்ன செய்றேன், ஸ்பேன் அப்படின்ற டேக்க யூஸ் பண்ணி, இந்த கரிஸ்மேட்டிக் அப்படின்ற இந்த வேர்ட தூக்கி இதுக்குள்ள போட்டுக்கிறேன். ஸ்பேனுக்குள்ள போட்டுக்கிறேன். இது வந்து வெப்சைட்ல பெருசா மாற்றத்தை ஏற்படுத்தாது. வெப்சைட்ல நீங்க வெளிரங்கத்துல பார்க்கும்போது பெருசா எதுவும் மாற்றத்த அது ஏற்படுத்தி இருக்காது. பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். அந்த லெட்டர்ஸ்லாம் அப்படியே இருக்கு. இந்த கரிஸ்மேட்டிக் வேர்ட்லாம் அதோட சேர்ந்தே இருக்கு. பெருசா மாற்றம் உங்களுக்கு எதுவும் தெரியாது. இதோடைய மாற்றத்தை நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்ப ஸ்பேன்ன்ற எலிமெண்ட்ட யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சின்னதா ஒரு இந்த இருக்கு இல்லையா? இந்த லிங்க் இருக்கு இல்லையா? இந்த ஆங்கர் டேக் யூஸ் பண்ணி ஒரு லிங்க்கும் வச்சிருக்கோம். அந்த லிங்க்கையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப குழப்பாது. பார்த்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியான விஷயம் தான். பேராகிராஃப் கீழ நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அந்த லிங்க்க வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வெப்சைட்டுக்குள்ள போவோம். இப்போ வெப்சைட்குள்ள போயிட்டீங்க அப்படின்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு அதெல்லாம் அப்படியே இருக்கா? தனுஷ்ன்ற அந்த லிங்க்க நான் இங்க வச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் என்ன செய்றேன்னு சொன்னா, இந்த வெப்சைட்ட வந்து உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் பண்ணி காட்டுறேன். எது எது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்குன்னு பாருங்க. இது மூலமா என்ன செய்யலாம்னு சொன்னா, நம்ம ஸ்பேன் டேக் ஸ்பேன் டேக் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கு, இந்த டிவ் டேக் எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்கு, பிளாக் லைட் எலிமெண்ட்னா என்ன, இன்லைன் எலிமெண்ட்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இன்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு நான் ரைட் கிளிக் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணி நான் லாஸ்ட்ல வந்தேன்னு சொன்னா, இங்க இன்ஸ்பெக்ட் இருக்கா? இந்த இன்ஸ்பெக்ட கிளிக் பண்ணேன்னு சொன்னா, எனக்கு இங்க கூட்டிட்டு போகும். இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நம்ம இங்க இங்க என்னென்னலாம் கோட் எழுதியிருக்கோமோ, அதெல்லாம் இங்க தெரியுதா? இத பார்த்து கன்ஃப்யூஸ் ஆவாதீங்க. பின்னாடி நம்ம ப்ரௌசர் டூல்ஸ்ன்னு ஒரு லெவலே இருக்கு. அந்த லெவல்ல இத பத்திலாம் நம்ம தெளிவா பார்ப்போம். இப்போதைக்கு சின்ன சின்னதா எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்திருக்குன்னு பார்க்கறதுக்காக மட்டும் தான் இது. ஓகேங்களா? இப்ப இங்க பாருங்க நான் பேராகிராஃப் அப்படின்ற இந்த இதுல வந்து நான் ஹோவர் பண்றேன். ஹோவர் பண்ணும்போது பாருங்க, திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் பேரா அப்படின்னு அதோட கன்டென்ட் முடிஞ்சிருச்சு. ஆனாலும் அது என்ன எடுத்திருக்குன்னு சொன்னா, சைட்ல எவ்வளோ விட்த் இருக்கோ, எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ, அது எல்லா ஸ்பேஸையும் எடுத்துக்கிச்சு. எல்லா ஸ்பேஸையும் எடுத்துக்கிச்சு. அந்த கன்டென்ட்டோட அது நிறுத்தல. அப்படின்னா என்ன? அப்ப Pன்றது என்னன்னு சொன்னா, இது வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். பிளாக் எலிமெண்ட்னு சொன்னா, சைட்ல இருக்க எல்லா விட்த், ஹாரிசான்டலா எல்லா ஸ்பேஸையும் எடுத்துக்கும். அதுதான் பிளாக் எலிமெண்ட். இப்போ பேராகிராஃப் அப்படின்ற இந்த டேக் வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். இங்க பார்த்தீங்கன்னா, 2வதுலயும் நான் ஹோவர் பண்றேன். அதுவும் என்ன செய்யுதுன்னு சொன்னா, ஃபுல்லா எடுத்துக்கிச்சு. ஏன்னு சொன்னா, அது வந்து ஒரு பேராகிராஃப். அது ஒரு பிளாக் எலிமெண்ட் டேக் அது. இப்ப கீழ வந்து என்ன இருக்குன்னு சொன்னா, ஆங்கர் டேக் இருக்கு. ஆங்கர் டேக் என்ன டேக்? நல்லா யோசிங்க. நம்ம முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம் பாருங்க. அது வந்து என்னன்னு சொன்னா, ஒரு இன்லைன் எலிமெண்ட் அது. இன்லைன் எலிமெண்ட்ன்னு சொன்னா, எவ்வளோ கன்டென்ட் இருக்கோ, அவ்வளோ மட்டும் அது ஸ்பேஸ் எடுக்கும். இப்ப நான் அதுல ஹோவர் பண்றேன். பேராகிராஃப்க்கும் அதுக்கு என்ன டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. அதுல ஹோவர் பண்ணோனே பாருங்க, தனுஷ்ன்னு சொல்லி அந்த கரெக்ட்டா அந்த லிங்க் அந்த ஆங்கர் டேக்க்கு என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னா, அது எவ்வளோ கன்டென்ட் இருக்கோ, அந்த கன்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கு. வேற ஸ்பேஸ் வந்து அது எடுக்கல. ஸோ, இப்ப இது என்னன்னு சொன்னா, இது வந்து இன்லைன் எலிமெண்ட். எவ்வளோ கன்டென்ட் இருக்குமோ, அதுக்கான ஸ்பேஸ மட்டும் தான் எடுக்கும். பேராகிராஃப் பார்த்தோம். ஆங்கர் டேக் பார்த்தோம். அதாவது ஒரு பிளாக் எலிமெண்ட், ஒரு இன்லைன் எலிமெண்ட் பார்த்தோம். இப்போ மேல வந்து டிவ் இருக்கு இல்லையா? டிவ் என்ன எலிமெண்ட் கொஞ்சம் யோசிங்க. என்ன டேக் அது? அது என்னன்னு சொன்னா, அது ஒரு பிளாக் எலிமெண்ட். அதுவும் சைட்ல இருக்க எல்லா விட்த்தையும் எடுக்கும். இன்னொன்னு என்ன படிச்சோம்னு சொன்னா, அது வந்து ஒரு கண்டெய்னர போல வந்து செயல்படும். அது என்ன செய்யும்னு சொன்னா, எல்லா எலிமெண்ட்ஸையும் அது குரூப் ஆக்கும். எல்லா டேக்ஸையும் குரூப் ஆக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அதுல ஹோவர் பண்றேன். அது எப்படி குரூப் ஆகுது மட்டும் பாருங்க. டிவ்ல ஹோவர் பண்ண உடனே பாருங்க, நான் டிவ் எங்க ஆரம்பிச்சு நான் ஆங்கர் டேக் கீழ முடிச்சுட்டேன் டிவ்வ. இப்போ இந்த டிவ்வ நான் ஹோவர் பண்ணும்போது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது அப்படியே நம்மளுக்கு என்ன செய்யுதுன்னு சொன்னா, அது குரூப் ஆகுது. இப்போ இது குரூப் ஆகிடுச்சா, இப்போ நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அது இந்த குரூப்லயே அது அது ரிஃப்ளெக்ட் ஏற்படுத்தும். நான் ஏதாவது சின்னதா ஒரு ஃபாண்டோட சைஸ மாத்துனேன்னு சொன்னா, அது இந்த குரூப் ஃபுல்லாவே ஃபாண்டோட சைஸ் மாறும். 2 பேராகிராஃப், ஒரு ஆங்கர் எல்லாத்துலயும் ஃபாண்டோட சைஸ் மாறும். கலர் நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணா, இது எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகும். இதுதான் குரூப்பிங் எலிமெண்ட் அப்படின்னு சொல்லப்படுது. கீழ வந்தீங்கன்னு சொன்னா, இங்க H1 இருக்கா? H1 என்ன எலிமெண்ட்ன்னு சொல்லி படிச்சோம். அது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஃபுல் ஸ்பேஸ் எடுக்குதா? சைட்ல இருக்க எல்லா விட்த்தையும் எடுக்குது. அப்படின்னு சொன்னா, அது வந்து ஒரு பிளாக் எலிமெண்ட். H1ன்றது பிளாக் எலிமெண்ட். கீழ பேராகிராஃப்ல நம்ம ஒரு சில விஷயத்த பண்ணோம். பேராகிராஃப் நம்ம ஹோவர் பண்ணும்போது அது ஃபுல்லா ஸ்பேஸ் எடுக்குது. இப்ப நான் என்ன செய்றேன்னு சொன்னா, அங்க வந்து கரிஸ்மேட்டிக் அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம ஸ்பேன்ல போட்டோமா, அந்த ஸ்பேன்ல போட்டது இங்க காட்டுது பாருங்க. நமக்கு வெப்சைட்ல எதுவும் காட்டல. ஆனா நம்ம இங்க இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது அது காட்டுது. ஸ்பேனுக்குள்ள கரிஸ்மேட்டிக் அப்படின்ற வேர்ட் இருக்கு. நான் கரெக்ட்டா அத ஹோவர் பண்ணும்போது, அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் இருக்குது பாருங்க. அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கு. வேற ஸ்பேஸ் அது எடுக்கல. அப்படின்னா இது என்னன்னு சொன்னா, இன்லைன் எலிமெண்ட். இன்லைன் எலிமெண்ட் அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுக்கும். ஃபுல் விட்த் எடுக்காது அப்படின்னு சொல்லி நம்ம இங்க புரிஞ்சுக்கலாம். இத வச்சு ஒரு சின்னதா
சரி, அது சொல்லியிருந்ததுல, இந்த ஸ்பேன்ன்ற இந்த டேக்க யூஸ் பண்ணி நம்ம அந்த அந்த வேர்ட மேனிபுலேட் பண்ணி என்ன வேணா பண்ணிக்கலாம்னு சொல்லி. இப்ப நம்ம மேனிபுலேட் பண்ணி நம்ம என்ன வேணா இத பண்ணிக்கலாம். இந்த வேர்ட. ஏன்னு சொன்னா ஸ்பேன் அப்படின்ற டேக்க யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால நான் சின்னதா ஒரு ஸ்டைல் பண்றேன் இங்க. அந்த வேர்டுக்கு கலர் ப்ளூ. தப்பா குடுத்துருக்கேன் கலர்ன்ற வேர்ட. கலர் ப்ளூ. பாருங்க கலர் ப்ளூன்னு நான் சொல்லி குடுத்த உடனே அந்த ஸ்பேன்ன்ற அந்த வேர்ட் மட்டும் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா ப்ளூ ஆயிடுச்சு. ப்ளூ ஆயிடுச்சா? தெரியுதா உங்களுக்கு? அது கரிஸ்மெட்டிக்னு அந்த வேர்டு மட்டும் நம்ம ப்ளூ ஆயிடுச்சு. இது போல நமக்கு ஏதாவது நடுவுல வேர்ட வந்து ஏதாவது மேனிபுலேட் பண்ணி ஃபாண்ட் சைஸ் கலரை மாத்தணும்னு சொன்னா, இப்படி இந்த ஸ்பேன் டேக் யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம். அது கரெக்ட்டா அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் எடுக்கும். ஏன்னு சொன்னா அது வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட். கீழ வந்து இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இமேஜ் இருக்கு. அந்த இமேஜ்ல என்னன்னு சொன்னா, அந்த இமேஜ ஹோவர் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. இமேஜ் வந்து என்ன டேக் அது? அது என்ன எலிமெண்ட்? அது வந்து ஒரு இன்லைன் எலிமெண்ட். அதுக்கான ஸ்பேஸ் எவ்வளவோ அது மட்டும் தான் எடுக்கும். அத தாண்டி ஸ்பேஸ் எடுக்காது சைடுல. நான் ஹோவர் பண்றேன் பாருங்க. பார்த்தீங்கன்னு சொன்னா கரெக்ட்டா அந்த இமேஜுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுத்திருக்கு வெப் பேஜ்ல. வெப் பேஜ தாண்டி இருக்க அந்த சைடுல இருக்க வித்தோட ஸ்பேஸ வந்து அது எடுக்கல. அப்படின்னா இது வந்து என்னன்னு சொன்னா ஒரு இன்லைன் எலிமெண்ட். இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இது எதுக்காக நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னா, உங்களுக்கு டிவ் டேகு, ஸ்பேன் டேகு இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் இது எடுத்தேனே நான். டிவ் டேக் வந்து எப்படி செயல்படுது, ஸ்பேன் டேக் எப்படி செயல்படுது, பிளாக் எலிமெண்ட்னா என்ன, இன்லைன் எலிமெண்ட்னா என்னன்னு சொல்லிக் கொடுக்கறதுக்காக வேண்டி தான் நான் அதை சூஸ் பண்ணது. உங்களுக்கு வந்து தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பேன் டேக்னா என்னன்னு சொல்லி நம்ம சொல்லி கொடுத்தோமா? ஸ்பேன் டேக்னா அது ஒரு இன்லைன் எலிமெண்ட். அது அதுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுக்கும். அது பொதுவா சிஎஸ்எஸ்க்காக தான் யூஸ் பண்றது. டிவ் டேக் வந்து அது வந்து கண்டெய்னர் போல செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் சிஎஸ்எஸ்க்கு மேக்ஸிமம் யூஸ் ஆகும். பிளாக் எலிமெண்ட்னா என்ன, இன்லைன் எலிமெண்ட்னு சொல்லி கொடுத்தோம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பிளாக் எலிமெண்ட்க்கு இந்த டிவ், பேராகிராஃப், H1, அன்லிஸ்ட், லிஸ்ட் இதெல்லாம் என்னன்னு சொன்னா இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பிளாக் எலிமெண்ட்க்கு. பிளாக் எலிமெண்ட்னு சொன்னா சைடில் இருக்க வித்தோட எல்லா ஸ்பேஸையும் அது வெப் பேஜில் எடுத்துக்கும். அதான் பிளாக் எலிமெண்ட். இன்லைன் எலிமெண்ட்னு சொன்னா எவ்வளோ கண்டென்ட் இருக்கோ அந்த கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் ஸ்பேன் டேக், ஆங்கர் டேக், ஸ்ட்ராங் டேக், இந்த இமேஜ் டேக் இதெல்லாம் என்ன சொன்னா அதுக்கான கண்டென்ட்டுக்கான ஸ்பேஸ் மட்டும் தான் எடுக்கும். இதான் பிளாக் ஆர் இன்லைன் எலிமெண்ட். நேவிகேஷன் டேக் நம்ம சொல்லி கொடுத்தோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னா லெவலே முடிஞ்சு போச்சு. இந்த லெவல் 3 வந்து நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. அடுத்து ஒரே ஒரு லெவல் தான் இருக்கு. ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான லெவல். அதுதான் லாஸ்ட் லெவல் கூட. அதை படிச்சிட்டிங்கன்னு சொன்னா HTML உங்களுக்கு தரவாயிடும். அதுக்கப்புறம் HTML நீங்க பூந்து விளையாடலாம். அதுல வந்து நமக்கு ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு சொல்லி கொடுப்போம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் தான். ஸோ இன்னும் ஒரே ஒரு சாப்டர் தான் இருக்கு. அதோட நமக்கு HTML முடிஞ்சது. ஸோ இதோட ஒரு ரிவிஷன் பார்ப்போம். லெவல் 3யோட ரிவிஷன் நம்ம என்ன படிச்சோம்னு சொல்லி. ஃபர்ஸ்ட்ல செமாண்டிக் டாக் ஆர் நான் செமாண்டிக் டாக்ஸ்னா என்னன்னு சொல்லி படிச்சோம். இந்த செமாண்டிக் டாக்னு சொல்றோமே அப்படின்னா என்னப்பான்னு சொன்னா பொதுவா நம்ம கோட பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும், ரீடபிளா இருக்கணும். அததான் செமாண்டிக் டாக் அப்படின்னு சொல்றோம். இந்த வெப்சைட்டுக்குள்ள போய் பாருங்க. HTML செமாண்டிக் சீட் ஷீட். இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னு சொன்னா செமாண்டிக் டாக பத்தின ஒரு சீட் ஷீட் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னு சொன்னா நம்மளுடைய கோடு வந்து எந்த ஆர்டர்ல இருக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ஹெட்டர் இருக்கா? ஹெட்டர் வந்து ஆரம்பிக்குது. ஹெட்டர் ஆரம்பிச்சு நேவ் ஆரம்பிக்கும் போது ஒரு டேப் தள்ளி ஆரம்பிக்குது பாருங்க. அடுத்தது அன்லிஸ்டோடைய டேக் வரும்போது தள்ளி ஆரம்பிக்குது. அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆர்டரா அப்படியே உள்ள போய் என்ன செய்யுது, அப்படியே முடியும் போது வெளியே வந்து முடியுது. இதுதான் ஒரு கோடு எழுதுறதுக்கான ஒரு முறை. இப்படி பார்த்தாதான் வந்து படிக்கிறவங்களுக்கும் ரீடபிளா இருக்கும். அவங்களுக்கு தலைவலி வராது. நம்ம கோடு வந்து ஹியூமனுக்கும் என்ன சொன்னா ரீடபிளா இருக்கணும், மிஷினுக்கும் ரீடபிளா இருக்கணும். மிஷினுக்கு ரீடபிளா இருக்கிறதுக்காக தான் ஹெட்டான கண்டென்ட்டுக்குள்ள நம்ம ஹெட்டருக்குள்ள வச்சிருக்கேன்ப்பா. மெயினுடைய டேக்குள்ள தான் என்னுடைய மெயின் கண்டென்ட் வச்சிருக்கேன். அட்ரஸ் உடைய கண்டென்ட் வந்து நான் ஃபூட்டர்ல வச்சிருக்கேன்னு சொல்லி மிஷினுக்கு சொல்றதுனால மிஷினுக்கும் ரீடபிளா இருக்கும். இது போல ஒரு நல்ல ஒரு இந்த முறையில் நம்ம கோட் எழுதணும்னு சொன்னா வந்து ரீட் பண்ற ஹியூமனுக்கும் என்னன்னு சொன்னா அது வந்து ரீடபிளா இருக்கும். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஆர்டர் லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. ஒரு ஆர்டர் லிஸ்ட் ஓஎல் டேக் வச்சு அதுக்கு உள்ள ஒரு டேப் தள்ளி லிஸ்ட் லைனா வந்து ஓஎல் இங்க வந்து இப்படி முடியுது. இப்படிதான் அந்த ஆர்டர் லிஸ்ட் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், ஹெட்டர் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், கீழே இங்க நிறைய இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி அதை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தெரியுங்க. பாருங்க இமேஜ் எப்படி கிரியேட் பண்ணிருக்காங்க. ஃபிகர்ன்ற டேக் போட்டு உள்ள ஒரு டேப் தள்ளி இமேஜ் வந்துருக்கு. அது கீழே ஃபிக் கேப்ஷன் இருக்கு. ஃபிகர் முடியும் போது இதுக்கு ஈக்குவலா வந்து முடியுது.
நம்மளுடைய கோட்ல கூட அப்படி சிலது இருக்கும். மேக்ஸிமம் அது செமனிடவில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெட்டு ஸ்டார்ட் ஆகுதா, ஹெட்டு ஸ்டார்ட் ஆகுது. உள்ள டேப் தள்ளி என்ன ஆகுதுன்னு சொன்னால் நேவிகேஷன் வருது. அதுக்கு வந்து ஆங்கர் டேக் வந்து லைனாக வருது. அடுத்தது நேவிகேஷன் இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே அப்படியே உள்ளே போய் என்ன செய்யுது, முடியும் போது அப்படியே வெளியே வந்து முடியுது. இப்படி இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அசைட் டேக் கூட இருக்கா, அப்படியே ஒவ்வொரு டேபாக தள்ளி தள்ளி உள்ளே போய் முடியும் போது அப்படியே வெளியே வந்து முடியுது. பார்க்க வந்து ரீடபிளாக இருக்கா, அழகாக இருக்கா. இதுதான் வந்து செமான்டிக் டேக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், பாடி. நம்மளுடைய பாடியோட டேக்ஸ் வந்து எப்படி பிரிக்கணும், 3 செக்ஷன்ஸாக பிரிக்கணும். ஹெட்டர் டேக், மெயின் டேக், ஃபூட்டர் டேக்னு பிரிக்கணும். ஹெட்டர் டேக் உள்ள நமக்கு நேவிகேஷனுக்கான லிங்க்ஸ் இருக்குன்னு படித்தோம். மெயின் டேக் உள்ள தான் செக்ஷனாக இருக்கட்டும், ஆர்டிகலாக இருக்கட்டும், அசைடாக இருக்கட்டும், ஃபூட்டர் அசைடாக இருக்கட்டும், மெயினுக்குள்ளே இந்த 3 செக்ஷன்ஸ் இருக்கணும். அசைடு ஆர்டிகல்லாம் வெப் பேஜுக்கு ஏற்ற மாரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வெறும் ஒரு ஃபுல் மெயின் கண்டென்ட்டை நீங்கள் வெறும் செக்ஷன் டேகை வச்சு மட்டும் கூட நீங்கள் கிரியேட் பண்ணலாம் ஒரு வெப் பேஜை. அடுத்தது நம்மளுடைய ஃபோல்டர், நம்மளுடைய HTML, CSS, JavaScript இந்த ஃபைல்ஸ்லாம் எப்படி ஃபோல்டரில் போடணும், அது ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்த்தோம். அதே போல் சில டேக்ஸை பற்றி பார்த்தோம். நேவிகேஷன் டேக் வந்து பார்த்தோம். நேவிகேஷன் டேக் வந்து எப்படி, எதுக்காக கிரியேட் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும், எதுக்குள்ளே இருக்கணும். ஹெட்டருக்குள்ளே தான் நேவிகேஷன் டேக்ஸ் வரணும். அதுக்குள்ளே வந்து லிங்க்ஸ் ஏதாவது கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை ஏதாவது மெனு கொடுக்குறதா இருக்கட்டும், ஏதாவது லிஸ்ட் கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கு வந்து இந்த நேவிகேஷன் டேக் யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். அப்போ தான் அது எஸ்இஓவில் ரேங்க் ஆகி நமக்கு வெப்சைட்டு எக்ஸிஓவில் ரேங்க் ஆகும். படிக்கிற அந்த சர்ச் இன்ஜின் மிஷினோ ஏதோ வந்து படிக்குதுன்னா கூட அதுக்கு புரியும். ஓகே, இதுதான்ப்பா லிங்க், இதுதான் ஹெட்டரில் கொடுக்குற கண்டென்ட் அப்படின்னு சொல்லி. அடுத்தது என்ன படிச்சோம்னு சொன்னால் பிளாக் ஆர் இன்லைன் எலிமெண்ட்னா என்னன்னு சொல்லி பார்த்தோம். டிவ் டேக், ஸ்பேன் டேக் தெளிவாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால், ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் செய்யுங்க. என் கூட சேர்ந்தே நீங்கள் இவ்வளோ நேரம் கோட் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் ப்ராஜெக்ட் முடிச்சிருப்பீங்க. நீங்கள் எதுவும் வீடியோ மட்டும் தான் பார்த்துறீங்க, எதுவும் கோட் பண்ணலன்னு சொன்னால், இப்போ என்ன செய்யுங்கன்னு சொன்னால், ஒரு லேப்டாப் எடுத்து நீங்கள் கோட் பண்ணுங்கள், பிட் அடிக்காமல் கோட் இந்த இந்த ப்ராஜெக்டை அப்படி செய்யுங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் பேஜ் வித் ஹெட்டர், ஃபூட்டர், மெயினுக்குள்ளே செக்ஷன், ஆர்டிகல், அசைடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கோம். எங்கே செஞ்சுருக்கோம் இங்கே பாருங்கள். ஹெட்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம கண்டென்ட் வச்சுருக்கோம், லிங்கோடைய கண்டென்ட் வச்சுருக்கோம், ஹெட்டர் போட்டிருக்கோம். மெயினுடைய கண்டென்ட்டுக்கு நம்ம மெயினுடைய டேகை நம்ம இங்கே யூஸ் பண்ணி மெயின் எங்கே கண்டென்ட் முடியுதோ அங்கே மெயினை நாம் முடிச்சிருக்கோம். அதுக்கடுத்து சின்னதாக கீழே அட்ரஸ் கொடுத்து அதுக்கு ஃபூட்டர் அப்படின்ற டேகையும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம என்ன செக்ஷன், மெயின் கண்டென்ட்டுக்குள்ளே செக்ஷன்ன்ற டேகை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 செக்ஷன், விஜய், அஜித், தனுஷ் 3 பேருக்கும் 3 செக்ஷன் ஆரம்பித்து முடிச்சு வச்சுருக்கோம். அதே போல் உள்ளே வந்து அஜித் சாருடைய செக்ஷனில் ஒரு சின்னதாக அவரை பற்றின ஆர்டிக்கலை நான் எழுதியிருக்கேன். அந்த ஆர்டிக்கலுடைய டேக் எதுக்காக சொல்லப்பட்டது, அந்த ஆர்டிக்கல் டேக் வந்து வெப்சைட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அது டிபெண்ட்டாக இருக்காது. அந்த ஆர்டிக்கலை நம்ம அந்த வெப்சைட்லேருந்து எடுத்துட்டா போதும், வெப்சைட்டுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு, வெப்பேஜுக்கு பெருசாக ஒரு பாதிப்பு, ஒரு லாஸ் இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட கண்டென்ட்லாம் இந்த ஆர்டிக்கல் யூஸ் பண்ணி நம்ம எழுதணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆர்டிக்கல் நான் இங்கே எழுதி இங்கே முடிச்சிருக்கேன். அது செக்ஷனுக்குள்ளேயே தான் நான் எழுதியிருக்கேன். செக்ஷனுக்குள்ளே தான் எழுதணும் இல்லை, செக்ஷனுக்கு வெளியே தனியாக நீங்கள் ஆர்டிக்கல்னு ஒரு டேகை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணி அதுக்குள்ளே கூட உங்களுடைய கண்டென்ட் வந்து இருக்கலாம், ஆர்டிக்கல். அதுக்கப்புறம் அசைடுன்ற டேக் வந்து நான் யூஸ் பண்ணேன். இது எதுக்குன்னு சொன்னால், சும்மா நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது ஆட் மாரி கொடுக்கறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க ப்ராஜெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், கிரியேட் குரூப்பிங்ஸ், அதை மேக் ஷுர் த ப்ராஜெக்ட் ஃப்ரம் லெவல் 3 ஹேஸ் கரெக்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பெருசாக அதை கவனம் கொடுக்கல. நீங்கள் உங்களுடைய HTML ஃபைல்ஸ் இருக்குது, அதெல்லாம் தனித்தனியாக கிடக்குதுன்னு சொன்னால், அதை தூக்கி என்ன செய்யணும்னு சொன்னால் HTML அப்படின்னு சொல்லி ஃபோல்டரை கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே போடுங்க. அதுக்கடுத்து இப்போ அதிகமாக காம்ப்ளிகேட் கிடையாது. நம்ம வந்து வெறும் HTML மட்டும் தான் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, அதனால பெருசாக காம்ப்ளிகேட் இல்லை. இன்னும் CSS, JavaScript போகும்போது நிறைய ஃபைல்ஸ் வரும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாரி CSSக்கு தனியாக ஃபோல்டர், JavaScriptக்கு தனியாக ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். இமேஜஸ்க்கு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்கள். நம்ம அசெட்ஸ்னு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அதுக்குள்ளே ஹெவி ஃபைல்ஸு லைக் வீடியோஸ், ஃபாண்ட் ஃபைல்ஸ் இதெல்லாம் உள்ள போகிறதுக்கு அசெட்ஸ், இமேஜஸ்ன்னு சொல்லி நம்ம ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். அது போல் ஃபோல்டரை கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம என்ன செஞ்சோம்னு சொன்னால், கிரியேட் குரூப்பிங்ஸ் ஆஃப் மல்டிபிள் டேக் யூஸிங் டிவ் டேகை யூஸ் பண்ணி ஒரு குரூப்பிங் பண்ண சொல்கிறாங்க, நிறைய டேக்ஸை. அதை நம்ம இங்கே பண்ணியிருக்கோம் பாருங்க. டிவ் டேகை யூஸ் பண்ணி 2 பேராகிராஃபு ஒரு ஆங்கர் டேகை யூஸ் பண்ணி அதை குரூப் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி டிவ் டேகை யூஸ் பண்ணி குரூப்பிங் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டையும் முடிங்க. கிரியேட் நேவிகேஷன் 2 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் யுவர் பேஜ். நேவிகேஷன் டேக் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெட்டர் டேக்குள்ள லிங்க்ஸ் இருக்குது. அந்த லிங்க் வந்து நேவிகேஷன் டேகை யூஸ் பண்ணி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் சர்ச் இன்ஜினுக்கு.
இதுதான்ப்பா என்னுடைய லிங்க்ஸ், இதை நேவிகேட் பண்ணு அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான் ப்ராஜெக்ட்டு. இதை நாளையும் செஞ்சுட்டு சொன்னால் லெவல் 3யோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட். நீங்கள் வந்து அடுத்த ஒரு லெவலில் முடிச்சிட்டோன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து HTML நீங்கள் தரவாக ஆயிடுவீங்க. ஸோ அதனால் கஷ்டமாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். நீங்கள் HTML கஷ்டப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் இன்னும் நிறையா இருக்குது, அதுக்கெல்லாம் எப்படி அப்புறம். ஸோ அதனால் ஃப்ரீ மைண்டோட படிங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துலாம் படிக்க தேவையில்ல. இதில் நிறைய பேர் குயிட் பண்ணிட்டு போனதுக்கான காரணமே இந்த ப்ரோக்ராமிங்கில் ஸ்ட்ரெஸ் எடுத்து படித்ததுனால தான். ஃப்ரீ மைண்டோட ஜாலியாக படிங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் படிச்சுக்கலாம். ஸோ அதனால் என்ன சொல்லுவாங்க அது, டோன்ட் குயிட், கண்டினியூ லேர்னிங்.